Sivaraj Medical Colleges, Siddha, Homeopathy, Naturopathy and Yoga. Government fixed fees only. Contact 98427-21500. குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு ரங்கராஜ் பாண்டே அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். போன வாரம் இதே நாள் தமிழ்நாடு கண்டிராத ஒரு பெரும் துயரம். 41 பேர் சனிக்கிழமை அன்று இரவு விஜய் அவர்களை பார்க்க போனவங்க கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தாங்க. ஒரு வாரமாகியும் இப்போ வரைக்கும் விஜய் அவர்களோ இல்லை அந்த கட்சியின் 2ஆம் கட்ட நிர்வாகிகளோ ஈவன் தொண்டர்களாவது போய் பார்த்தாங்களாங்கிறது தெரியலை. முதல்ல இந்த இன்சிடென்ட்டு ஒரு வாரம் கழிச்சும் விஜய் சைட்ல இருந்து களத்துக்கு போய் அவங்களோட நிற்கிற அந்த ரியாக்ஷனை செய்யாமல் இருக்கிறத பற்றின உங்கள் பார்க்க கட்டாயமாக போய் பார்ப்பாங்க. அவங்க அதுக்கு ஏங்குறாங்க. திரு விஜய் அவர்கள் வெளியிட்ட வீடியோலேயே சொல்லியிருக்கிறாரு, நான் வந்து கட்டாயம் உங்களை வந்து பார்ப்பேன், இறந்தவர்கள் குடும்பத்தோடு நிற்பேன், காயம்பட்டவர்கள் சீக்கிரம் குணமாக முயற்சி பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அண்டு நான் அறிஞ்ச வரை அவர் வந்து ஒரு 10-15 மாவட்ட செயலாளர்கிட்ட பேசியிருக்கிறாரு, வாட்ஸ்அப் காலில் பேசியிருக்கிறாரு. பேசும்போது அவங்களுக்கு சொல்லியிருக்க ரெடியாக இருங்க, நம்ம அடுத்தடுத்து நகரணும், நம்ம அந்த குடும்பங்களுக்கு துணை இருக்கணும், அதற்கான ஏற்பாடுகளை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. என் ஃபஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் எனக்கு உண்டு. அன்னைக்கே வந்து அவர் வந்து நான் ரீட்டைன் பண்ணுறேன், நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு திருச்சி விமான நிலையத்தையும் சென்னை விமான நிலையத்தையும் சொல்லியிருக்காரு. இல்லை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவங்க சுற்றி இருந்த எல்லாருமே இன்க்ளூடிங் போலீஸ் ஆஃபீஸர்ஸ், அதாவது 2ஆம் கட்ட நிர்வாகிகள்கிட்டயா இல்லை காவல்துறை நிர்வாகிகள்கிட்ட தான் முதல்ல சொல்லியிருக்கிறாரு. அவங்க வந்து அட்வைஸ் பண்ணி இல்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒய் பிரிவு போலீஸ் அதிகாரிகள் வந்து எல்லாருமே வந்து நாட் அட்வைஸ், முதல்ல இங்கேருந்து நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு விஷயமா இருந்திருக்கு. அதனுடைய தொடர்ச்சி நான் சொன்னது உண்மையா பொய்யாங்கிற நீங்க பாத்தீங்கன்னா, சென்னை வந்த பிறகு அவருடைய வீட்டுக்கு வந்து கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சென்னையில கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு போட வேண்டிய அவசியமே இல்லை. அது வந்து அந்த சென்னை சம்பவ இடம் இல்ல, பொதுமக்கள்கிட்ட அவர் மேல ஒரு பெரிய கொதிப்போ இப்போது இல்லை. அந்த மாதிரியான சந்தர்ப்பம் சென்னையில வீட்டுக்கு போட வேண்டிய அவசியம் என்னன்னா, அவங்க முதல்ல வந்து நீங்க இங்கேருந்து முதல்ல வெளியே போயிருங்க. ஸோ வந்து எந்த விதமான ஏதோ ஒரு பைத்தியக்காரத்தனை ஒருத்தர் ஏதோ செருப்பு நான் பாத்தீங்களா அந்த கூட்டத்தில் கருவு அந்த மாதிரி யாரோ ஒரு பைத்தியக்காரத்தனை பண்ணிச்சுன்னா கம்ப்ளீட்டா வேற மாதிரி இது போய் நின்றுவது. ஆதரவா 10 பேர் கிளம்பிடுவான், எதிராக 10. ஸோ முதல்ல அங்கே வந்து நீங்கள் கிளம்பிடுங்க, அப்புறம் நம்ம நிதானமாக செய்வோங்கிறது அவர் சொன்னது. ஸோ அவர் வர விரும்புவார். நான் வந்து எவ்வளவு பெரிய அரசியல்வாதியாக இருந்தாலும், எவ்வளவு மோசமான அரசியல்வாதியாக இருந்தாலும் அப்படி கூட சொல்லுவேன். நம்ம சில அரசியல்வாதிகள் அப்படி நினைக்கலாம். அப்படிப்பட்ட அரசியல்வாதிகளாக இருந்தாலும் இந்த மாதிரி துயரத்தில் வந்து அப்படியே விட்டுட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. அது வந்து என்ன செய்யறது அப்படிங்கிற தெரியாத ஒரு குழப்பம் ஒன்று. 2வது சுற்றி இருக்கிறவருடைய அறிவுரை, அதுதான் அவங்களுக்கு காரணமாக இருக்குது. இப்போ இன்னைக்கு டெவலப்மெண்ட்டுகளை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு ஜுடிஷியல் ரெமெடி ஒன்று தேவைப்படுது. அவங்களுக்கு வந்து என்ன, அவங்க கட்சியோட பொதுச்செயலாளர் வந்து பல பேர் வந்து ஆன்டிசிபேட்டரி பெயில் கேட்டுருக்காங்க. அந்த வழக்கு வந்து வேணுன்றாங்க, வழக்கு ரத்து பண்ணணும், சிபிஐன்னு பல விஷயங்கள் அவங்க வந்து எல்லா விதமாக அந்த இடத்துல லாக் ஆகி நிற்குது. அப்போ என்ன நினைக்கிறாங்க, அடுத்து என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு ரிலீஃப் அவருடைய பேர் எஃப்ஐஆர்ல இல்லை. ஈவன் தன் ஒரு ரிலீஃப் இல்லைன்னா அவர் போறாருன்னா மாவட்ட தலைவர் வரணும்ல, குறைஞ்ச வச்சா மாவட்ட தலைவர் ஹைடிங்ல இருக்கிறார். இதை மாதிரி ஒருத்தர் நிற்கும் போது அவங்களுக்கு வந்து 4-5 பேர் வரணும், கூட நிற்கணும் போகணுங்கிற போது அந்த புரோட்டோகால் வந்து வரணுங்கிறது அவர் முறையா செய்யணும். அவர் போய் எல்லாத்தையுமே தனியாக செய்ய முடியாது. அப்போ வந்து ஒரு ஜுடிஷியல் ரெமெடி நமக்கு கிடைக்கட்டும், அதுக்கப்புறம் போகணும்னு காத்துட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் குறிப்பிடும் போது சொன்னீங்க விஜய் அவர்கள் அங்கே போகணும்னு நினைச்சாரு, ஆனால் அதற்கான சூழல்கள் இல்லை, 2ஆம் கட்ட தலைவர்களோ அங்கே இருந்தக்கூடிய எனக்கு நேரடியாகவே சொல்லப்பட்ட தகவல். ஆனால் அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா அது குறித்து தான் பெரிய விமர்சனமே ஒரு வாரமாக வச்சுட்டு இருக்காங்க விஜய். ஏன்னா நேற்று நீதிபதி அவர்கள் கூட கேள்வி கேட்டது 2ஆம் கட்ட நிர்வாகிகள் எல்லாரும் பறந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயங்களை சொல்றாரு. அப்ப நீதிபதிகள் சொல்ல வேண்டிய கடமை இருக்குல்ல. நீதிபதிகள் சொல்லுவாங்க, அரசியல் கட்சிகள் சொல்லுவாங்க, காவல்துறை கூட சொல்லலாம், எல்லாருமே சொல்லலாம். நம்ம வந்து சில விஷயங்களை ப்ராக்டிக்கலா எமோஷன் ஆகாம யோசிக்க வேண்டியிருக்கு. நம்ம வந்து வேற ஒரு சம்பவம் நடந்துச்சு வச்சுக்கலாம், நாளை கழிச்சு அவர் திரும்பி போறாரு, போகும்போது ஒரு 2 பஞ்சாயத்து திரும்பி முதல்ல இருந்து வந்து நிற்கணும். ஏற்கனவே சொன்னதான், கள்ளக்குறிச்சிக்கு ஏன் சிஎம் போலங்கிறதோ, மணிப்பூருக்கு ஏன் பிஎம் போகணும், நான் உங்களுக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா, நான் மணிப்பூருக்கு பிஎம் போகாதே நான் சொல்லியிருக்கேன், சரின்னு தான். கள்ளக்குறிச்சிக்கு போகாத நான் இப்போ வரைக்கும் கேள்விகளை இந்த கேள்வி வைக்கப்பட்டதான் பதில் கேள்வியான வச்சிருக்கேன். இது மாதிரி வந்து சரிதாங்க, அதில் வந்து ஏன் போகலாம் கேட்க முடியாங்க, டெப்டி சிஎம் போனார்லங்கன்னு தான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த கேள்வி நான் எப்பயுமே அதனால தான் நான் விஜய்க்கும் சொல்றேன். உங்களுக்கு புரியல, நீங்க அவங்களுக்குலாம் வந்து தப்புன்னு சொல்லிட்டு இவர் சரினாரு, அங்கெல்லாம் சரின்னு சொல்லிட்டு இங்கே தப்புனார், இந்த பிசினஸ் கிடையாது. நான் வந்து ரொம்ப கான்ஸ்டன்டா எல்லா பிஎம்முக்கும் அதே தான், சிஎம்முக்கும் அதே தான், விஜய்க்கும். அந்த சந்தர்ப்பம் வந்து ரொம்ப எமோஷனலா பீக்கா இருக்கு. அது கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகிற வரைக்கும் அவர் டைம் எடுத்துருக்கு, சரிதான். அதனால அவங்க ஓடி போயிட்டாங்க. என்ன கட்சி மற்றவங்களாம் நம்ம வந்து பாக்குறோம், பிரைம் மினிஸ்டர் நீங்களாம் விமர்சனம் பண்ணீங்க, நான் பண்ணல. சிஎம் மற்றவங்களாம் விமர்சனம் பண்ணாங்க, நான் பண்ணல. அதே மாதிரி தான் இப்போ வந்து விஜய் விமர்சனம் பண்ண நான் பண்ணல. அது வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் த சிச்சுவேஷன். இல்லை, நான் ஏன் வரலைங்கிற கேள்விக்கு தாண்டி இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு, நான் போகணும்னு நினைக்கிறேன், நான் இப்படி கஷ்டப்படுறேன், எனக்கு வந்து வேணான்னு சொல்லியிருக்காங்க, ஏதாவது ஒரு வார்த்தைகளை. ஏன்னா அவர் திருச்சி விமான நிலையத்துக்கு போகும்போது செய்தியாளர்களே செய்தியாளர்கள் 30 பேர் இறந்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது செய்தியாளர்கள் பேசும்போது பேசுறது வந்து அட்வைசபிள் இல்லை.
எல்லா அரசியல் தலைவரும் ஒரு கட்டத்தை நகர்ந்த பிறகு இப்போ ரொம்ப தெளிவாயிட்டாங்க. தமிழ்நாடு மீடியா அப்படி ஆயிடுச்சு. ஆக்சுவலா அமித்ஷா உள்ள வந்த போது என்னங்க இப்படி கேள்வி வைக்கிறீங்க, ஒவ்வொருத்தரா கேள்வி, நீங்க பிரஸ் மீட் அட்டன் பண்ணது இல்லையான்னு கேட்கிறேன். இதுதான் நம்முடைய நிலைமையா இருக்கு. நிர்மலா சீதாராமன் வரும்போது கொஞ்சம் வரிசையா கேளுங்க, ஒவ்வொருத்தரா எல்லாருக்கும் ஆன்சர், ஐ வில் ஆன்சர் ஒவ்வொருத்தரா கேளுங்க. இப்படிதான் நம்ம இருக்கு. நம்ம வந்து நீங்க மாநில தலைவரா அண்ணாமலை மாநில தலைவரா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி. இதை மாதிரி தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றவங்க யார்ட்டா கேட்ட முடியுமா? எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட கேட்ட முடியுமா? நீங்க எதிர்க்கட்சி தலைவரா இன்னொருத்தர் தலைவரா கேட்ட முடியுமா? இங்க எப்படி? அப்ப கேள்வி கேட்கறதுக்கு ஒரு முறை இருக்குது, ஒரு என்ன வார்த்தைகள் யார்கிட்ட எப்படிங்கிறது அது இல்ல. இந்த மாதிரி எமோஷனல் பிக்கணும் போது நீங்க தான் கொண்டுட்டீங்கன்னு சொல்றாங்க எல்லாம் கேட்கலாம். உங்களுக்கு புரியுங்களா? அப்ப நம்ம வந்து அதை ஆன்சர் பண்ணி இல்ல அப்படின்னோ ஆமா அப்படின்னோ என்ன சொன்னாலும் தப்பாகும். சோ பிரஸ் மீட்டுக்கு பதில் சொல்லுங்கிற நான் வருத்தப்படவே இல்லை. நரேந்திர மோடி சொல்லல, மன்மோகன் சிங் சொல்லல, ஜெயலலிதா சொல்லல. எல்லாருமே அவர்களுக்கு எப்பப்ப வேணுமோ அப்பப்பதான் அவங்க எல்லாம் பிரஸ் மீட் கொடுத்தாங்களே தவிர நாம எப்பப்பெல்லாம் கேட்டோமோ அப்ப பிரஸ் மீட் கொடுக்கல. அதை நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நம்ம ரேஞ்ச் அந்த மாதிரி தான் இருக்கு. நாம அப்படிதான் கேள்விகளை கேட்கணும். விமர்சனத்துக்கும் நம்ம உட்பட்ட நமக்கு வந்து ஒரு பொது வெளியில எமோஷன் பீக்கா இருக்கும்போது நமக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குங்கிற புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா யார் மேல குற்றம் சொல்றவங்க பேசுற சூழல் யார் மேல குற்றம் சொல்றவங்க ஒரு அளவுக்கு பொதுமக்கள் மேலேயும் சொல்றாங்க. புரியுங்களா? அந்த குழந்தைய கூட்டு போவீங்களாங்க, அந்த பையனை கூட்டு போவீங்களாங்க, அந்த சின்ன பிள்ளை போனுமாங்க, அப்படி போனுமாங்க லேடிஸ் அப்படின்னு அதுவும் ஒரு விமர்சனம். அப்ப ஏங்க இறந்து போனவங்களே குற்றம் சொல்லிக்கலாங்கிற கேள்வி எழுப்பல இல்ல. அப்ப அந்த சுய விமர்சனம் அதை பாக்குறேன். நம்ம பத்திரிகையாளர்களா நாமளும் பொறுப்பா நடந்துக்கலாம். அப்ப பிரஸ் மீட் ஏன் கொடுக்கலாம் நம்ம கேட்க முடியாது. அப்ப அவர்கள் வந்து என்ன சொல்ல நினைக்கிறாங்க அந்த வீடியோ சொல்லிடுறாங்க, அவ்வளவுதான். அப்ப வந்து வீடியோ வந்து ஒரு 2 நாள் 3 நாள் டைம் எடுத்து அவர் கிடைக்கிற இன்புட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதற்கு அன்னைக்கே ஒரு ட்வீட் போட்டாரு. அதற்கு பிறகு வந்து 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் வச்சு 2வது ட்வீட் போட்டாரு. 3வது ஒரு வீடியோ வெளியிட்டார். இது வந்து சரியா தான் பயணிக்கிறார் நான் நினைக்கிறேன். சார், அவர் போகலைங்கிற விஷயங்களுக்கு நீங்க சொல்ற காரணங்கள்லாம் கூட ஏதோ ஒரு வகையில ஏத்துக்கிறாங்க. ஈவன் முதல் நாள்ல சீமான் அவர்கள், திருமாவளவன் அவர்கள் கூட அவருடைய வழியை புரிஞ்சுக்கன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாருமே சொன்னாங்க. ஆனா நான் கரூருக்கு போனேன் சார். அந்த ஹாஸ்பிட்டல்ல அந்த கொடியை போட்டுக்கிட்டோ இல்ல வந்து தாவேகா தொண்டர்கள்னு சொல்லிட்டோ ஒருத்தர் கூட அங்க நிக்கல. சரிதான். ஏன்னா வந்து அசம்பாவிதம் தவிர்க்கணுங்க. யாராவது ஒருத்தர் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க, கடலூர் பக்கத்துலயோ விழுப்புரம் பக்கத்துலயோ திமுக காரங்க தமிழக மாணவர் சங்கம் போஸ்டர் ஓட்டுறாங்கன்னு தாவேகா காரங்க சண்டை போடுறாங்க. இவங்க திமுக காரங்கன்னு அவங்க சொல்ல, அவங்க தாவேகா காரங்க இவங்க அடிக்கிறன்னு தள்ளுமுள்ளாச்சு போலீஸ் வந்து தடுக்க வந்துச்சு. இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கலாம். ஒருத்தர் தாவேகான்னு சொல்ல, நான் வந்து குழந்தையோட மாமா அப்படின்னு ஒருத்தர் வந்து சண்டைக்கு வர 40 பேர் செத்து இருக்கும் போது இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் நடந்துச்சு. நான் அதுதான் உங்களுக்கு உதாரணம் சொல்லிட்டு சொன்னேன். நடந்துச்சு நான் சம்ம சொல்ல. யாராவது ஒருத்தர் போஸ்ட் வந்து விஜயை கைது செய்ய அப்படின்னு தமிழக மாணவர் சங்கம் போற, நீங்க யார் பண்ண அவங்க சண்டை போட்டா நீங்க டிஎம்கே காரங்க சொல்றாங்க. நான் இல்லங்க நாங்க மாணவர் எங்க பதிவு பண்ணிருக்கேன்னு கேட்கிறேன். இந்த அசம்பாவிதங்கள் தவிர்க்கணும். இது வந்து வெளியூர்ல எங்கேயோ ஊர்ல கரூர்ல ஒருத்தர் வந்து அந்த கொடியை போட்டுனாருன்னா யாரோ ஒருத்தர் எமோஷன் ஆகலாம், எமோஷன் ஆக மாட்டாங்க. உண்மையிலேயே ஆகலாம். சார், 40 பேர் இறந்திருக்கும் போது செந்தில் பாலாஜி அவர்களும் எம்ஆர்வி அவர்களும் ஒரே ஹாஸ்பிட்டல்ல நின்று அந்த தொண்டர்களுக்கும் பாதிக்கப்பட்டவங்களுக்கும் துணையா நிற்கும் போது தாவேகாவினர் எந்த கட்சியின் தலைவரை பார்க்க வந்தாங்களோ அவங்க யாருமே நிக்கலையே. அந்த இடத்துல அந்த நேரத்துல நின்று இருந்தாங்கன்னா அந்த காப்பாத்தணுங்கிறத தாண்டி இப்படி சண்டை போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? எம்ஆர் விஜயபாஸ்கர் அதிமுகவை சேர்ந்தவர். அவருக்கு 2 தரப்புலையுமே சம்பந்தம் இல்லை. எய்தர் பார்ட்டியில அவர் சம்பந்தம் இல்லை. அதனால அவர் வர்றாரு. திரு செந்தில் பாலாஜி அவருடைய இன்ஃபுளுன்ஸ் நமக்கு எல்லாம் தெரியும். நம்ம குழந்தைகள் கிடையாது. நம்ம வந்து செந்தில் பாலாஜி போனாரே அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதில்லை. அவருடைய இன்ஃபுளுன்ஸ் உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம். அதனால அங்க வந்து அவருக்கு ஒரு அசம்பாவிதம் சொல்ல முடியும். எம்எல்ஏ ஒரு அந்த ஊர்ல ஒரு நம்ம அவருடைய இன்ஃபுளுன்ஸ் நமக்கு தெரியும். அதனால நம்ம வந்து அதை இன்ஃபுளுன்ஸ் சொல்ற வார்த்தையே கரெக்டா ஏன் அதனால அவரை டக்குன்னு ஒருத்தர் தொடுறதுலாம் சாத்தியம் இல்லை. கரூருக்குள்ள அவரை தொடுறதுங்கிறது சுலபமா சாத்தியம் இல்லை. அதனால அங்க ஒருத்தர் பிரச்சனை பண்ணிடுவாரோ அப்படிங்கிறனால அமைதியாகத்தான் அவரை கடக்க முடியுமே தவிர ஒருத்தர் எதிர்க்க முடியாது. கண்ணூடா பார்த்திருக்கோம். திருச்சி சிவா ஒரு ஸ்பீச் கொடுத்தார். அப்ப அண்ணன் செந்தில் அந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் பார்த்தேன், டிபேட்லயே போட்டு எத்தனை சாரி அவர் சொன்னார் நீங்க கவனிக்கணும். அதுதான் நான் சொல்ல வந்த பாயிண்ட். திருச்சி சிவா சீனியர் மோஸ்ட் பொலிட்டீஷியன், பார்லிமெண்டேரியன், புரியுங்களா? அவர் வந்து சாரி நீங்க சாரி எத்தனை சாரி சொன்னான்னு பார்க்கணும். அதற்கு முன்னாடி அவர் என்ன வார்த்தை பயன்படுத்துறாரு? நான் தான் சொல்ல வரேன், திரு செந்தில் பாலாஜியை கரூர்ல சுலபமா நீங்க வந்து கடந்து போயிட முடியாது. அதனால நான் சொல்றேன், அவர் வந்து அதனால அவரை நீங்க தொட முடியாது, அசம்பாவிதம் அவருக்கு நடக்காதுங்கிறதுக்காக சொல்ல வரேன். ஆனா தாவேகா காரங்க போய் நின்னாங்க அப்படின்னா அவங்களுடைய அடையாளம் தெரிஞ்சதுன்னு நானே யாரோ திட்டமிட்டு சதி பண்ணுவாங்கலாம் சொல்லல. நான் உங்களுக்கு பயன்படுத்துற வார்த்தை அந்த குழந்தையோட தாய் மாமானே ஒருத்தர் சண்டை போடலாம்ன்றேன். அது எமோஷனல் பீக் பண்ணி விட்டுலாம். எப்படி நீங்க சண்டை போடக்கூடாதுன்னு சொல்ல முடியும்? உங்க தலைவர் எங்கப்பா எங்க போச்சு, என் புள்ள போச்சு. தாவேகா காரங்களே நாங்க பேட்டி எல்லாம் போட்டிருக்கோம். கட்சிக்காரங்களே நீங்க இப்ப நாங்க விஜய் பாக்குறதுக்கு நான் வந்தோம், ஸ்டாலினை பார்க்க வந்து இப்படி 40 பேர் பிரிச்சு யாராவது தருவாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்களும் அந்த கூட்டத்துக்கு அதை ஃபேஸ் பண்றது தானே கரெக்ட்டுங்க. இப்ப புசி ஆனந்த் அவர்களோ இல்ல கட்சியின் வந்து நாங்க கட்டுப்பாட்டோட இருக்கோம், புசி ஆனந்த் அவர்கள் சொன்னா கட்சியே கேட்கும்னா அவங்க யாராவது ஒருத்தங்க போய் நிர்வாகிகள், முக்கியமான நிர்வாகிகள் அங்க நின்று ஈவன் சண்டை போட்டாலும் அழுதாலும் சட்டையை பண்றதுதானே ஒரு தலைவர். அதெல்லாம் நம்மளா சொல்லிக்கலாம். சினிமால நல்லா இருக்கும், நிஜத்துல நல்லா இருக்காது. அதுக்கு தான் நான் சொன்னேன் மணிப்பூர்ல ஏன் பிரதமர் டிராவல் பண்ணல அன்னைக்கு. நான் விஜய் அவர்கள் கேட்கல. அதான் இல்ல நான் எல்லாமே தான். அதுக்கு பிறகு நான் மணிப்பூர் சிஎம் போனார்ல, முதலமைச்சர் ஏன் போலன்னு நான் கேட்கிறேன். அதுதான் நான் உங்களுக்கு கள்ளக்குறிச்சி உதயநிதி அவர்கள் போனார்ல, அந்த மாதிரி நான் புசி ஆனந்த் அவர்களாவது போயிருக்க வேண்டாம். மணிப்பூர்ல நம்ம வந்து எதிர்கட்சிகள் எல்லாம் பாஜகவை சொன்னாலும்
கள்ளக்குறிச்சியில தமிழக அரசின் தோல்வின்னு எதிர்க்கட்சிகள் எல்லாம் சொன்னாலும் அதுல நேரடி தொடர்பு அவர்களுக்கு கிடையாது. அதாவது முதலமைச்சர் சொல்லி அங்க யாரும் சாராயம் காய்ச்சல, புரியுங்களா? அதனால நேரடி ஆனா இங்க இவரை பார்க்க வந்ததுக்கான கூட்டம். அப்ப வந்து குற்றச்சாட்டு இன்னைக்கு அரசு தரப்புல நினைக்கிறது, அவர் லேட்டா வந்தாரு, முன்னாடியே போனாரு, லைட்டா போனாரு, பிரான்ச் பண்ணாம அவங்க மேல ஒரு அரசு தரப்புல தெளிவா ஐஏஎஸ் அதிகாரி அத்தனை பேருக்கு வந்து அவ்வளவு விளக்கம் சொல்றாங்க, அவர் மேல சொல்றாங்க. அப்ப அவரை பார்ட்டியா நீ ஆகும், அவர் கட்சியில வந்து அவரை தவிர ஒரு 4 பேரை நீங்க வந்து எஃப்ஐஆர். இதெல்லாம் அடுத்தடுத்த நாட்கள் அவங்க விளக்கம் கொடுத்தாங்க சார். உடனே நடக்கிறது. நான் 40 பேர் இறந்திருக்கும் போது இப்படியான மனநிலையில மக்கள் இருப்பாங்களா? அவங்க போய் அவங்களோட நிக்கிறவங்கள பார்த்து அழுது சட்டையை பிடிச்சு புலம்பி அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு எமோஷனல் கனெக்டோட தான் அப்படி நிக்கக்கூடியவர் தான் விஜய், அப்படி நின்னவர் தான் விஜய். அதுக்காக கொண்டாடுதான் தமிழகம். இன்னைக்கு திமுக அவர் இருக்க ஆரம்பிச்ச உடனே நீங்க அவரை என்ன டீல் பண்றீங்க? விஜய் அவர்கள் குறித்தே கேட்கல சார். புசி ஆனந்த் அவர்கள் விஜய் அவர்கள் சொன்ன புசி ஆனந்த் மேல எஃப்ஐஆர் இருக்குங்க சார். 7 நாள் தலைமறைவா இருக்காரு சார். ஆமாங்க, அவர் பொதுச் செயலாளர் தலைமறைவுங்கிற செய்தி இதுவரைக்கும் நான் எனக்கு தெரிஞ்சு கேள்விப்பட்டேன் சார். நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா கேள்விப்படாதீங்க ஒன்றும் தப்பு கிடையாது. எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணா அவங்க வந்து ஒரு ஜுடிஷியல் ரெமெடி தேர்றது அவங்களுடைய உரிமை. இது தலைமறைவு நாம தலை போட்டுக்கிடுவோம், நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது அவருடைய உரிமை. அவர் நீதிமன்ற விடுதலையை பெறுவது அவருடைய உரிமை. அவங்களுக்கு வந்து நாடு சட்டம் அரசியல் கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்பு. இது வந்து அவங்க ஏதோ திருடி எடுத்துக்கிட்ட வாய்ப்பு இல்லை, அவங்க எல்லாரும் கொடுத்துருக்கு. ஆன்டிசிபேட்டரி பெயில்ல எவ்வளவு பேர் இருக்காங்க தமிழ்நாட்டு அரசியல்வாதி தெரியுமா? இந்திய அரசியல்வாதி எவ்வளவு பேர் பெயில்ல இருக்காங்க சொல்லுங்க. ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் தலைமறைவுங்கிற செய்தியே கொஞ்சம் உரப்பா இல்லையா? காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர் தமிழ் இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர் பெயில்ல இருக்கிறார் சார். சார் தேடும் எதிர்க்கட்சி தலைவர் பெயில்ல இருக்கிறார் சார். தேடும்போது ராகுல் காந்தி அவர்கள் பெயில்ல இருக்கிறார் சார். என்ன சார் நீங்க சொல்றீங்க? இந்த நாட்டோட எதிர்க்கட்சி தலைவர் சார். சார் பெயில்ல வெளியே இருக்கிறது நான் தப்பா சொல்லல சார். தலைமறைவுன்னு ஒண்ணு இருக்கு, ஆன்டிசிபேட்டரி கிடைக்கல. பெயில் வாங்குறதுக்கான உரிமை இருக்குது, இது சட்டப்பூர்வமானது. அது he is exercising his legal right. அவ்வளவுதான். இல்ல இப்படியான ஒரு செய்தி போடு நீங்க ஆசைப்படலாம். இல்ல சார், அவர் ஆசைப்பட ஜெயிலுக்கு அவர் சட்டப்படி கிடைக்கக்கூடிய உரிமைப்படி அவர் முன்ஜாமீன் வாங்கட்டும், அதெல்லாம் ரைட். அது கிடைக்காத போது தலைமறைவு வெளியே எங்கேயுமே அட்ரஸ் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்றது நீங்க புரிஞ்சுக்கலாம். எப்படி புரிஞ்சுக்கலாம்ல? இதில் தலைமறைவு இருக்கு. நாம சொல்லிட்டு இருக்கோம். எங்க இருக்கு திரு அசோக் அவர்கள், தனிப்படைகள் அமைச்சிருக்காங்க. செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் அசோக் அவர்கள் 1.5 வருஷமா இருந்தாரு. கேட்டீங்கல்ல, நீங்க கேட்டீங்க, நான் கேட்டேன், எல்லாரும் கேட்டோம். தலைமறைவுன்னு வரலாமா? 1.5 வருஷமா அவர் வெளிநாட்டுல இருந்தாரா? அவர் வந்து ஆஸ்திரேலியால இருந்து ஏர்போர்ட்ல இறங்கி சர்வதேச விமான நிலையம் வழியா தமிழ்நாட்டுக்கு வந்தாரா? சொல்லுங்க. அப்ப அது நம்ம என்ன கணக்கு? அது இல்ல சார், உங்க கேள்விகள் புரிஞ்சுக்க முடியும். அவரு அசோக்குமாரும் புசி ஆனந்தும் ஒண்ணா? அசோக்குமாரும் புசி ஆனந்தும் இந்த இன்சிடென்ட்டும் இந்த இண்டிவிஜுவல்ஸ் அவ்வளவுதான். இல்ல சார், 41 பேர் இறந்திருக்கும் போது இப்ப அவரை தன்னை காத்துக் கொள்றதை தாண்டி மக்கள்கிட்ட வந்து என்ன நடந்ததுன்னு பேசுறதோ, மக்கள்கிட்ட வரவிட மாட்டாங்க சார். ஜெயில புடிச்சு போட்டுருவாங்க. வீடியோ போட்டோம் சார், மக்கள் வீடியோ போட்டோம் சார், என்ன நடந்ததுன்னு கட்டாயம் போடுவாங்க சார். அது அவங்க போட்டிருக்காங்கல்ல, ஆளால் ஆதவ அர்ஜுனா வீடியோ, புசி ஆனந்த் வீடியோ, மாவட்ட செயலாளர் வீடியோ, அப்படி கிடையாது இல்லைங்க. அவங்க கட்சிக்காக தான் தலைவரே பேசின பிறகு மற்றவங்க பேசுறதுக்கு என்னங்க இருக்கு? மற்றவங்க என்ன மாத்தி சொல்லிட முடியுமா? கூடுதல் என்ன சொல்லிட முடியும்? அவர் எல்லா வரும் சொல்லிட்டார். இது வந்து ஏன் கரூர்ல ஏன் நடந்துச்சு, முதலமைச்சர் சார் நீங்க என்னைய பாத்துக்கங்க, என் தொண்டர்களை விட்டுருங்க, மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். அரசியல் இல்லையா சார்? இந்த வீடியோவே அடுத்து பேசுவோம். அப்ப அவர் வந்து ஒரு என்னென்ன சொல்லணுமோ அத்தனையும் சொல்லிட்டாரு. செந்தில் பாலாஜி சாரி திரு ஆதவ அர்ஜுனா என்ன சொல்லிட போறாரு, புசி ஆனந்த் என்ன சொல்லிட போறாரு, அவர் சொன்னதான் வழிமொழிய போறாங்க. இல்ல சார், நான் மறுபடியும் கேட்ட அதே கேள்வி திருப்பி கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர்ங்கிற ஒரு இடத்துல இருக்கிறவர், விஜய்க்கு அடுத்த முகமாக பார்க்கப்படுறவர், தலைமறைவு அப்படிங்கிற செய்தி, அது மேபி நீங்க சொல்ற மாதிரி செய்தித்தாள்கள்லாம் போடுறாங்க, அப்படிலாம் இருந்தாலும் நீங்க 10,000 கேட்டாலும் 11வது என்னுடைய பதில் இதுதான். இது அவருடைய உரிமை. காவல்துறை அவருடைய உரிமையா? ஆமாம், லீகல் ரைட்டை எக்ஸிக்யூட் பண்றது அவருடைய உரிமை. இது ஆன்டிசிபேட்டரி பெயில்ங்கிற ப்ரொவிஷன் சட்டத்துல இருக்கா? இருக்கு. அது என்ன அர்த்தம்? அதை வாங்க சொல்லுங்க. அது வாங்க மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க. முன்ஜாமீன் சிறைக்கு போகாம இருக்கிறதுக்கு அப்படி ஒரு எஃப்ஐஆர்ல பதிவு யார் பண்ணிருக்கா? சட்டத்துல இருக்கா? இவரே வச்சிருக்காரா? விஜய் வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகத்தோட தலைமறை. அவங்க நிர்வாகிகளை சந்திக்கணும்ல சார். மாவட்ட செயலாளர் கூட்டம் நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? அவங்க நிர்வாகி அவங்க சந்திக்கிறது, நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? மக்களை சந்திக்கணும் சார். மக்களை சந்திக்கிறது தான் அரசு நிர்வாகிகள் சொல்றேன். நான் உங்களுக்கு வந்து தெளிவா சொல்றேன். அவர்களுடைய நிர்வாகிகள் அவர் சந்திப்பார், நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. தமிழக வெற்றி கழகம் மக்களையும் சந்திக்கணும் சார். மக்களை சந்திக்க 41 பேர் இறந்தவங்களை நீங்களே சொன்னீங்க. விஜய் அவர்கள் போக முடியாததுக்கு காரணம் மாவட்ட செயலாளர் தலைமறைவுல இருக்கிறாரு, இந்த இவங்க எல்லாம் நடந்து வெளியே இருக்கிறாங்க, இன்னும் வந்து அதற்கான செட்டப் இல்ல, அதனால இன்னும் போகல அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொன்னீங்க. முதல்லயே நான் சொல்லிட்டேன். அதை நீங்க 15 நிமிஷமா கேட்டுட்டு இருக்கீங்க. சந்தோஷமா கேளுங்க. அதான் சார், லீகல் தே ஆர் வெயிட்டிங் ஃபார் எ லீகல் ரெமெடி. அதுல வந்த பிறகு பார்ப்பார்கள். திரும்பி நீங்க அதை கேக்குறீங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க கேட்கலாம். சரி, வீடியோக்கு வாங்க சார். வீடியோல அவர் பேசினது அரசியல் இல்லையா? எல்லா கட்சி தலைவரும் பண்ணுவது போல அரசியல். நீங்க குறிப்பிட்டது போல திரு சீமான், திரு திருமாவளவன், திரு எடப்பாடி பழனிசாமி 3 பேருமே இந்த வீடியோக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, இந்த வீடியோக்கு பிறகு 2 பேர் என்ன சொல்றாங்க பாருங்க. இந்த வீடியோக்கு பிறகு ஏன் இவர் மேல எஃப்ஐஆர் போடலன்னு கேக்குறாரு திருமாவளவன் அவர்கள். இவர் நடிச்சு காட்டுறாரு திரு சீமான் இப்படி பேசிருக்க வேண்டாமா அப்படின்றாரு. 2 நாள் முன்னாடி என்ன சொன்னீங்க? அப்ப நிலைப்பாட மாத்தணும் யாரு? அப்ப அவரோட மாத்த வச்சது எது? அந்த வீடியோ. அதாங்க அரசியல் வந்து எல்லோரும் செய்கிறார்கள். அரசியல் பண்ணலாம் சொல்ல
விஜய் அரசியல் பண்ணலாம் சொல்ல நல்லா புரிஞ்சுங்க சார் நான் நீங்க உங்களுக்கு இப்படியான ஒரு நேரா ஆங்கிள் பாருங்க சார். திருமாவளவன் அவர்களும் சீமான் அவர்களும் அவர் உடன் நின்றவங்களே இப்படி மாத்தி பேசுறாங்கன்னா அதற்கு காரணம் அந்த வீடியோ. யோசிச்சுக்கோங்க. 41 பேர் இறந்திருக்கும் போது அதற்கு நான் ஒரு வகையில காரணம்னு பொறுப்பேற்காம ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அத நான் தெளிவா சொன்னேங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நான் வந்து அவர் வீடியோ வெளியிட்டான் உடனே நான் சொன்னேன், இதுல வந்து ஒரு அப்பாலஜி இல்ல, இதுல வந்து தார்மீக பொறுப்பு ஒண்ணு இருக்கு. நான் தான் சொன்னேன், கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கும் சிஎம்முக்கும் சம்பந்தம் கிடையாது நேரடியா, சரிங்களா? திருப்பத்தூர்ல அஜித் அடிபட்டதுக்கும் அவருக்கு சம்பந்தம். ஆனா அவர் ஏன் அப்பாலஜி கேக்குறாரு? அப்ப தார்மீக பொறுப்பு. அததான் நான் சொல்லிருக்கேன். நான் வந்து இல்ல என்னைய பார்க்க வந்து இப்படி ஆகி போச்சுன்னு எனக்கு ராத்திரி பூரா தூக்கணும், நான் ஒருவேளை காரணமாயிட்டேனோ அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணும். நான் சொல்லியிருக்கேன். எனக்கு அதுல குழப்பம் இல்ல, புரிஞ்சுக்க முடியுது சார். ஆனால் அவர் ஒரு அரசியல்வாதி. இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அரசியல் செய்வார்கள். நினைச்சா அது சரியில்லை. அரசியல்வாதிகெல்லாம் முன்னாடி ஒரு மனுஷனா 41 பேர் அவரை பார்க்க வந்தவங்க இறந்திருக்கும் போது ஒரு சின்ன பரிதவிப்போட ஒரு மன்னிப்பு கேட்கறது, மன்னிப்பு கூட கேட்க வேண்டாம் சார், தலைமைத்துவத்தை கேள்விக்குள்ளாக்குற மாதிரி இருக்கும். ஒரு வருத்தம் தெரிவிக்கிறதோ, என்ன பார்க்க தான் வந்தீங்க, நான் முழு முதற் காரணமா இருக்கேன் பொறுப்பு இருக்கிறதோ, எதையுமே செய்யாம இருக்கிறது வந்து திருமாவளவன். ஒரே நிமிஷம் முடிச்சிடறேன் சார். திருமாவளவன் அவர்களும் சீமான் அவர்களும் அந்த வீடியோக்கு முன்னாடி பேசினது பின்னாடி பேசினது எப்படி அரசியலோ அது போல இதுவும் ஒரு அரசியல்னு சொல்றதே அவருடைய விஷயங்களை கொஞ்சம் குறைச்சு சொல்ற மாதிரி இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த அரசியல்வாதி 2 பேருக்கும் பொறுப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுங்க. இதுல வந்து அரசாங்கத்து பக்கத்திலும் தப்பு இருக்குது, விஜய் பக்கத்திலும் தப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு அரசியல்வாதி சொன்னாருன்னு சொல்லுங்க. தமிழக முதலமைச்சர் இன்னைக்கு நம்ம பேசுற அன்னைக்கு வந்து ஒருத்தர் குற்றம் சாட்டக்கூடாது. இதுல என்னங்க அதுவே பெரிய தலைமைத்துவம். அதுவே பெரிய தலைமைத்துவம். என்னங்க பெரிய சார் இன்னொருத்தர் குறை சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. முடிச்சறேன் சார். நீங்க கேளுங்க, கேள்வி கேளுங்க. நான் தான எடுத்தேன், நான் சொல்லிறேன். இல்ல சார் 41 பேர் செத்து. ஒரு செகண்ட் இருங்க, நான் சொல்லிறேன். இந்த பிரச்சனை வந்து விசாரணைக்குரியது. இது வந்து மேன்மேட் டிசாஸ்டர் நீதிமன்றம் சொல்லுது. அப்ப ஹூ இஸ் த மேன் கண்டுபிடிக்க வேண்டாமா? பரஸ்பரம் குற்றம் சாட்ட வேண்டாம்னா என்ன அர்த்தம்? அடுத்து எதுவும் பேசாதீங்கன்னு அர்த்தமா? எனக்கு புரியலையே. இல்ல அப்ப பரஸ்பரம் குற்றச்சாட்டு அரசியல்வாதி அரசியல் செய்யணும். தமிழக முதலமைச்சர் தான் சொல்லியிருக்காரு, அரசியல்வாதிகள் அரசியல் செய்யலாம் அவிலா செய்வாங்கன்னு. இல்ல அதை விட சொல்லிருக்காங்கல்ல, நீங்க ரெண்டு ஈக்குவேட் பண்ணாதீங்கன்னு சொல்லி சார். என்னன்னா ஒருத்தங்க மேல யாரையும் ஈக்குவேட் பண்ணல. இல்ல ஒருத்தங்க மேல நிலைப்பாடு நீங்க சரியா புரிஞ்சு. நான் யாரையும் ஈக்குவேட் பண்ணல. நான் சொல்ல வர்றது அரசியல்வாதிகள் அரசியல் செய்யணும், செய்வார்கள். திமுக எதிர்க்கட்சியா இருந்தபோது செஞ்சிருக்குது. 2 பேருக்கும் பொறுப்பு இருக்குன்னு யாருமே சொல்லல. 2 பேருக்கும் பொறுப்பு இருக்கு, விசாரிக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லாம இருக்கிறது முக்கியம்னு சொல்றது ஒரு தலைமை பண்பு இல்லையான்னு கேட்கலாம். அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வீடியோல கரூர்ல மட்டும் ஏன் அப்படி நடக்குது? பழி வாங்கணும்னா நீங்க வந்து நான் இங்க தான் இருப்பேன் இல்ல ஆபீஸ்ல தான் இருப்பேன்னு சொல்றதும், ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்லாம இருங்க, இந்த நேரத்துல எல்லாரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒண்ணு எதிர்காலத்துல நடக்காம இருக்கணும்னு சொல்றதும் ஈக்குவலா ஒரே அரசியல்னு சொல்றாங்க. ஆமா, அதுக்கு இது வந்து நேச்சுரல் டிசாஸ்டர் இல்ல. இது வந்து ஹரித்வார்ல உங்க நிலச்சரிவு ஏற்பட்டுருச்சு, நம்ம வந்து என்ன செய்யணும்னு சொல்லும்போது யாரையும் குறை சொல்லாதீங்க, இயற்கை பேரழிவு, நம்ம இனிமே இயற்கையை பாதுகாக்கணும், பிளாஸ்டிக்கை வந்து வைக்க கூடாதுன்னு சொல்லி சொல்லலாம். நீங்க இது வந்து மேன்மேட் டிசாஸ்டர்னு சொல்றோம். எஸ், மேன்மேட் டிசாஸ்டர். அப்ப ஹூ இஸ் தி மேன் விசாரிக்கணும்ல? ஃபர்ஸ்ட் பர்சன் யார்? அதான் நீதிமன்றம் தான் சொல்லணும். அதான் நான் சொல்றேன். நான் அத டேவிட் சார் யாரை பார்க்க இந்த மீட்டிங், யாருக்காக இந்த மீட்டிங் நடந்தது, யாரை பார்க்க வந்தா? நான் சொல்றேன், என்னை பார்க்க ஒருத்தர் வராரு, நீங்க அடிச்சு போடுவீங்க. அப்ப வந்து என்னை பார்க்க தானே வந்தா என்னை பொறுப்பாக்குவீங்களா? புரியுங்களா நான் சொல்றது? அதுதான் விசாரிக்கணும். நீங்க அடிச்சு போடுறதுன்னு சொல்றது வந்து வேற ஒரு விஷயம். அதுதான் அவர் சொல்றாரு. அவங்க என்ன சொல்றாங்க? எல்லாருக்கும் உண்மை தெரியும் சொல்றாங்க. அதுதான் சொல்ல 2 பார்ட்டி இருக்கு. அதாவது அரசாங்கம் ஒரு பார்ட்டி, அவர் மேல குற்றச்சாட்டு வைக்கிறார். உண்மைதானே? சரிங்க, நீங்க சொன்ன வார்த்தை விஜய் பார்க்க வர ஒருத்தர் அடிச்சு போறாங்க, உங்களை பார்க்க வர ஒருத்தங்களை அடிச்சு போடுறாங்கன்னு நீங்க சொன்ன வார்த்தையை வச்சாலும் உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்கணும். என்ன பார்க்க வந்த ஒருத்தனை அடிச்சு போட்டாங்களேன்னு ஒரு வருத்தம். ஆமாங்க, நான் சொல்லிட்டேங்க. அவர் அப்பாலஜிட்டிக்கலா இல்ல, நீங்க முதல்லயே சொல்றீங்களே சார். இல்லங்க, நான் முதல்லயே சொல்லிட்டேங்க. இத யார் நீங்க இந்த கேள்வி வைக்கிறதுக்கு முன்னாடி, இந்த கேள்வி நீங்க வைக்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து தனியா இன்னொரு சேனல்ல ரொம்ப தெளிவா சொல்லிருக்கேன். அவர்ட்ட அப்பாலஜியே இல்லன்னு சொல்லியிருக்கேங்க. அத நான் மறுக்கல. நான் சொல்வது எல்லோருக்கும் அப்படிதான் இருக்கு. அரசியல்வாதிகளா எல்லோரும் இருக்கிறார், அவரும் அரசியல்வாதி. ஒருத்தங்க குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்ற அரசியலும் இதையும் நீங்க ஈக்குவலா ஒருத்தங்க குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. முதலமைச்சர் குற்றவாளிகளை தண்டிப்போம்னு சொல்லணும். 40 பேர் இறந்திருக்கும் போது அதை தானே சார் சொல்லணும். முதல்ல வதந்தி பரப்பாதீங்கன்னு சொல்லணும். அடுத்தவங்க குறை சொல்லாதீங்க, ஆணையம் போட்டாங்க பாருங்க. வதந்தி பரப்பாதீங்கன்னு கலவரத்தின் போது சொல்லணும். நான் வந்து சம்பந்தமான தகவல்கள் வதந்தி பரப்பும் போது சொல்லணும். அது இல்ல, அதுக்கு வதந்தி பரப்பாதீங்கன்னு கலவரத்தின் போது சொல்லணும். இங்க தேவை மீட்பு, நிவாரணம், விசாரணை. அத மீட்பு அன்னைக்கு ராத்திரியே முடிஞ்சு போச்சு, நிவாரணம் மறுநாள் முடிஞ்சு போச்சு. இப்ப தேவை விசாரணை. சும்மா தேவைப்படும் போது யாரையும் குற்றம் சொல்லாதீங்க. சும்மா இருக்கிற என்ன பார்த்து அவன் தான் கொன்னுட்டான், அவன் தான் ஏதோ பண்ணிருக்கான், அவன் தான் கத்தியை வச்சு கிழிச்சிட்டான், அவன் தான் செருப்ப தூக்கி வீசிருக்கான், அவன் தான் கெட்ட வார்த்தை போட்டான், அவன் 100 பேரை டீமுக்குள்ள விட்டான் அப்படின்னு என்ன வேணாலும் பரப்பலாம். நம்ம இந்த நேரத்துல வந்து இந்த நேரத்துல பரப்புவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அதான் பரப்பாதீங்கன்னு சொன்னாரு. அத முதல்ல சொல்லக்கூடாதுன்னா நீங்க இப்ப சொன்னீங்க. நான் சொல்ல வந்தது கலவரம் நடக்குங்கிறது வதந்தி வேற, சரிங்களா? அது வந்து ட்ரிகர் பண்ணும். இங்க எதுவும் ட்ரிகர் ஆகல. நான் புரியுங்களா சார்? நீங்க நம்ம கவர்மெண்ட்டுக்கு எதிராக அப்படி ஒரு ப்ரொபகண்டா நடந்துட்டு இருந்தது சார். எதுவும் ட்ரிகர் ஆகலைங்கறீங்க. கவர்மெண்ட்டுக்கு எதிராக நீங்க தொடர்ந்து சோஷியல் மீடியாவை பாக்குறவர் எதுவும் ட்ரிகர் ஆகலைங்கற வார்த்தையை நீங்க ஏத்துக்கிறீங்களா? ஆமா. ஏன்னா நம்ம வந்து இந்த இரு பிரிவினருக்கு இடையே வன்முறை தூண்டுதல்னு ஒரு செக்ஷன் வச்சிருக்காங்க.
அதுல நம்ம என்ன நீதிமன்றங்கள் என்ன சொல்லி கடைசி வரைக்கும் விடுதலை பண்றாங்க, நிறைய அதுல குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எவ்வளவு பேர் தண்டிக்கப்பட்டிருக்காங்க நீங்க பார்க்கணும். அப்ப பிராக்டிகலா யோசிக்கணும். நான் வந்து எமோஷனலா யாராவது உங்களுக்கு வந்து பிடிச்சி உள்ளதுன்னா இங்க வச்சுக்கிறது வேற விஷயம். ஆனா அதுல வந்து ஏதாவது எமோஷனல் ட்ரிகர் ஆகும். அதுதான் நான் சொன்னேன், கலவரம் வேற இங்க வேற நான் சொல்ல வரேன். இந்த இடத்துல தேவை வந்து ஒரு கலவரம் இல்ல, இந்த இடத்துல மீட்பு முடிஞ்சிருச்சு, இந்த இடத்துல நிவாரணம் கொடுத்தாச்சு, இந்த இடத்துல இப்ப அடுத்து தேவை விசாரணை தேவைப்படும் போது ஒருத்தர் குற்றச்சாட்டுகள் வந்தாதானே சார். ஏன் அதை சொல்றாரு? குற்றம் சாட்டிக்கிட்டே இருக்காங்க ஒருத்தர் நோக்கி. ஆமா, விசாரிக்கணும்ல. 4 பாயிண்ட் அடுக்குனா தானே சார் தெரியும். விசாரிக்க மத்திய அரசு மாநில அரசுக்கு கல்வி நிதி ஒதுக்கல சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. சொல்லிக்கிட்டே இருந்தா தானே ஒரு சைடு உண்மையா இன்னொரு சைடு உண்மையா இல்ல சார். அரசுக்கு எதிராக அப்ப இவ்வளவு வதந்திகளை இவ்வளவு அவதூறுகளை பரப்புனது தப்புன்னு நீங்க ஒத்துக்கிறீங்களா? அரசு ஒரு பார்ட்டியா இருக்கும்போது நீங்க அதை வதந்தி மட்டும் முடிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க அரசு ஒரு செகண்ட் பேச்சு சார், நான் அவங்களை கேள்வி கேட்கிறேன் சார். நீங்க இந்த கேள்வி வச்சனால பதில் வைக்கிறேன். இல்ல சார், ஒரு நிமிஷம் இருங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வதந்தி வரக்கூடாது, வீடியோ போடக்கூடாது. ஒரு செகண்ட், ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் திட்டுது, எங்களுக்கு வந்து கல்வி நிதி ஒதுக்கல. இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் வதந்தியை பரப்புறாங்கன்னு தமிழ்நாடு நடவடிக்கை எடுத்தா சரியா இருக்குமா? விளக்கம் கொடுக்கணும். அதுதான் சொல்ல, ரெண்டு பேரும் பார்ட்டியா இருக்கும் செல்லாதுங்க. தமிழ்நாடு இந்த இடத்துல தமிழ்நாடு அரசோட ரொம்ப அழகா கேட்டீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் பணத்தை கொடுக்காத போது பணத்தை கொடுக்கலன்னு ஸ்டேட் கவர்மெண்ட் சொன்னா அது வதந்தி இல்ல, அது உண்மை. ஆனா பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறமா ஸ்டேட் கவர்மெண்ட் பணத்தை கொடுக்கலன்னு சொல்லிட்டே இருந்தா உடனடியா 4 ஐஏஎஸ் ஆபீசர் வச்சு பிரஸ் மீட் வச்சு நாங்க கொடுத்துட்டோம், ரிலீஸ் பண்ணிட்டோம் வீடியோ போடுவீங்கல்ல, வீடியோ போடுவாங்கல்ல. அதுதான் வந்து இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் செஞ்ச விஷயம் இல்ல. அது நீதிமன்ற விசாரணைக்கு பிறகு சரிங்களா. இந்த கொடுக்கல் வாங்கல் பணம் டெலிவரி ஆயிடுச்சுன்னு வந்துடும். இந்த இடத்துல யாருக்கு நான் சொல்றேன், 2 கூட்டம் தமிழக அரசு. இப்ப திரு செந்தில் பாலாஜி பேட்டி கொடுத்தாரா இல்லையா? ஏன் கொடுத்தீங்க? அவரை நோக்கி நிறைய வதந்திகளை கிளப்புனாங்க. அதைத்தான் நான் சொல்ல வரேன். அப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் அரசுக்கு விளக்கம் கொடுக்கலாம், அமுதா ஐஏஎஸ் அவர்கள் அரசுக்கு விளக்கம் கொடுக்கலாம், ஏடிஜிபி அரசுக்கு விளக்கம் கொடுக்கலாம். விஜய் தரப்புல யாரும் கொடுத்துடக்கூடாது. எனக்கு புரியல, ஏன் கொடுக்கலன்னு தான் கேட்டுட்டு இருக்கேன் சார். இல்லங்க விஜய் சார், ஒரே நிமிஷம். தமிழக முதலமைச்சர் சொன்னது தமிழக முதலமைச்சர் யாரும் குற்றச்சாட்டு சொல்லக்கூடாதுன்னு சொன்னால, அதுக்கு தான் நான் சொல்றேன். பரஸ்பரம் வாத யாரும் குற்றச்சாட்டு சொல்லக்கூடாதுன்னு அவர் சொல்லல, யாரும் வதந்தியை பரப்பாதீங்கன்னு சொன்னாங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த வீடியோ நீங்க பார்க்கல, பாத்துங்க. யாரும் நீங்க பார்க்கல. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும்போது உள்ள வீடியோ நான் சொல்றேன், நீங்க அவர் ட்வீட் எடுத்து பாருங்க. இன்னைக்கு நம்ம பேசி ஒருவரை நோக்கி ஒருவர் குற்றம் சாட்டாதீங்க என்ன அர்த்தம் சார்? அது இந்த நேரத்துல வதந்தியை பரப்பாம இருங்க, தேவையில்லாம இன்னொரு விஷயங்கள் சார். வதந்தி என்டெலி டிஃபரண்ட் கேம். ஃபர்ஸ்ட் நாளே போட்ட வீடியோ சார், அந்த வீடியோ தான் நான் கேட்டேன். நீங்க வந்து அப்ப அந்த வீடியோ வதந்தியில பொருந்தாது. அந்த வீடியோ ஒரு குற்றச்சாட்டு. அவர் வந்து யாரையும் நேரடியா சொல்ல, சட்லா ஒரு அரசியல் பண்ணிருக்காரு. புரியுங்களா? இப்ப தமிழக முதலமைச்சர் செஞ்சார்னோ, செந்தில் பாலாஜி செஞ்சார்னோ, திமுக நடந்துச்சுனோ சொல்லல. அவர் வந்து இதுல சந்தேகங்கள் இருக்குங்கிறத பதிவு பண்றாரு, மறைமுகமான வார்த்தைகள். அது ஒரு சார்ஜ், அது விசாரிக்கப்பட வேண்டியது நீதிமன்றத்துக்கு போக வேண்டியிருக்கு. தமிழக அரசு தரப்புல இவங்க அமுதா ஐஏஎஸ் தலைமையில அத்தனை பேரும் சேர்ந்து அவ்வளவு டீட்டெயில் கொடுத்தாங்க. அது வந்து இன்டைரக்டான சார்ஜ், அவங்க நேரடியா குற்றம் சாட்டல. ஆனா அதுல வந்து நமக்கு என்ன தெரியுது, அவர் லேட்டா வந்தாரு. அதே திரு செந்தில் பாலாஜி விளக்கம் கொடுத்தாரு. அப்ப நீங்க ஒரு சைட மட்டுமே நீங்க சொல்றீங்க சார், இன்னொரு சைடு ரெண்டு சைடு சொல்லிட்டு இருக்கீங்க சார். ஒரு சைடு தான் சொல்றீங்க. ஏன் ஒரு குற்றம் சாட்டினாருன்னு சொன்னேன். இல்ல இல்ல, ஏன் அமுதா ஐஏஎஸ் அவர்கள் ஏன் அமுதா ஐஏஎஸ் குற்றம் ஒரு சைடு சொல்றேன். ஏன் அமுதா ஐஏஎஸ் அவர்கள் பிரஸ் மீட் வைக்கணும்? ஏன் நான் கேக்குறேன். விசாரணை ஆணையம் இருக்குது, ஏன் வைக்கணும் தான் நானும் கேக்குறேன். ஏன்னா அவ்வளவு வதந்தி பரவுது. ஏன்னா செந்தில் பாலாஜி தான் எல்லாத்தையும் பண்ணாருங்க மாதிரி சித்தரிச்சிட்டு இருக்காங்க. வதந்திக்கு நீங்க புடிச்சு உள்ள வைக்கிறது அது செப்பரேட் கேஸ். உங்களுக்கு புரியுங்களா? ஒருத்தர் வதந்தி பரப்புறாரு, அப்ப அதுக்கு அவர் வந்து பதில் சொல்லணும். திரு மாரிதாஸ் வந்து இன்னைக்கு வந்து கூட்டு போனாங்க, அவர் வந்து திருப்பி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மாரிதாஸ் அவர்கிட்ட கூட்டு விசாரிக்கிறார். இது செப்பரேட் கேஸ். அது எந்த கேஸ் பத்தி சொல்லலாம், அதற்கும் இந்த வழக்குக்கும் சம்பந்தம் இல்லை. நல்லா புரிஞ்சுங்களா? இந்த வழக்கை பற்றி ஒரு கருத்து, இது தனி எஃப்ஐஆர். அதை நீங்க பேசும்போது அதாவது நீங்க வந்து 25 பேர்ல 35 பேர் நீங்க அரெஸ்ட் பண்ணிக்கங்க, விடுதலை பண்ணுங்க, அது செப்பரேட் கேஸ். நான் இந்த வழக்குல தமிழக முதலமைச்சர் எவ்வளவு அழகா பதில் சொன்னாரு. அன்னைக்கு 24 ராத்திரி என்ன கேட்டேன்னு சொன்னாங்க, நீங்க ஆணையம் போட்டுருக்கும். ஆணையம் போட்டுக்கணும். அப்ப ஆணையம் போட்டுக்கணும் சொன்ன இன்னைக்கு பாருங்க, எஸ்ஐடி வந்து கோர்ட் போட்டிருக்கு. ஆனா எஸ்ஐடி சரியா விசாரிக்கும் தமிழக முதலமைச்சர் சொல்றாரு. இது தமிழக அரசு ஆணையம் மாதிரி. தமிழக அரசு ஆணையம் இல்ல, இது நீதிமன்றம் நியமித்த ஆணையம். அப்ப தமிழக அரசு நாங்க சரியா விசாரிப்போம் இப்படி சொல்றாரு. ஆன் பிஹாஃப் ஆஃப் தட் எஸ்ஐடி சிஎம் எப்படி பேசுறாரு எனக்கு ஒன்றும் புரியல. ஆன் பிஹாஃப் ஆஃப் எஸ்ஐடி கோர்ட், அது கோர்ட்டோட எஸ்ஐடி, சிஎம் எப்படி பேசுறாரு. ரெண்டாவது, நான் ஆணையம் தான் எல்லா விஷயத்தையும் தமிழக முதலமைச்சரே சொல்லிட்டாரு, ஹையஸ்ட் அத்தாரிட்டி. அவர் சொன்ன பிறகு இந்த பார்ட்ஸ் இருக்கு, நீங்க ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் வழக்கு சொன்னீங்க. அப்ப இஸ் இட் நாட் இன்ஃப்ளூயன்சிங் தி கமிஷன்? ஏன் பண்ணாங்கன்னு சொல்ல மாட்டீங்களா சார்? இல்ல சார், நீங்க ஒரு விஷயத்தை சொல்றீங்க, கேள்வி கேக்குறீங்க. ஏன் அமுதா ஐஏஎஸ் அவர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க, ஏன் செந்தில் பாலாஜி அவர்கள் உங்க கேள்வி எப்படி இருக்கு பாருங்க. இந்த பக்கம் விஜய் கேட்கும்போது ஏன் அவர் பேசல அப்படி, இவர் வந்து ஏன் அவங்க பேச முடியாத நிலைமை ஏற்பட்டுச்சு. இல்ல சார், ஒட்டுமொத்தமா நீங்க சொன்ன மாதிரி ஒரு 4 பேர் போட்ட ட்வீட்னால ஒட்டுமொத்தமா ஒரு சொசைட்டில இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து ஏதோ நடந்திருக்கோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கறனால அரசுக்கு எதிராக ஒவ்வொருத்தர் பேசுகிற வார்த்தைக்கு அவரவர் பொறுப்பு. ஒவ்வொருத்தர் பேசுகிற வார்த்தைக்கு அவரவர் அவங்க பதில் சொல்லணும். அது தனி எஃப்ஐஆர். சம்பவத்துக்கு யார் பொறுப்புன்னு கேள்வி. நீ இந்த பக்கம் திருப்பி போய் சம்பவத்தை விட்டுறாதீங்க. 41 உயிருக்கு நீதி கிடைக்கும். நம்ம அதை பேசுவோம்ன்ற. நீங்க ட்வீட் பண்ணி நான் பேசவே இல்லையே. நான் எந்த ட்வீட் பண்றது சார், வதந்தி பரப்புனது தப்பு, அப்படி பரப்ப கூடாதுங்கிறது இல்ல. அதனால வதந்தி பரப்புறத பத்தி நான் பேசல சார். ஒருவர் குற்றஞ்சாட்டு கூட நான் பேசிட்டு இருக்கிறேன் சார்.
நீங்க என்ன சார் திரும்ப சார் நீங்க ஏற்கனவே ஒரு விஷயம் சொன்னீங்க சார், வதந்தி பரப்பும் வீடியோ அது கலவரத்துக்கு நான் திரும்ப சொல்றேன். வதந்தியை பரப்ப நீங்க போனை ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்களா இல்லையா, ஜாமர் போட்டு வைக்கிறாங்களா இல்லையா, அது வதந்தி பரவக்கூடாதுங்கிறக்காக. ஏன்னா அங்க வந்து வேற ஒரு விஷயம் வெடிக்கும், இங்க அப்படி ஒரு விஷயம் ட்ரிகர் ஆகல. எந்த அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள்கிட்ட கொதிப்பு வரல, விஜய்க்கு எதிராக மக்கள் நிதானமா என்னடா நடந்துருச்சுங்கிற சோகத்துல உட்கார்ந்துருக்காங்க. அப்ப 2 பார்ட்டிக்குள்ள பிரச்சனை, டிவிக்கே தமிழ்நாடு கவர்மெண்ட். இதை வந்து யாருன்னு நீதிமன்றம் பேசணும், அல்ல விசாரணை ஆணையம் பேசணும். விசாரணை ஆணையம் சொல்லி ஒன்னும் ஆக பொருளுக்கு நம்ம பல முறை பார்த்துருவோம். இப்ப நீதிமன்றம் சொல்லணும். அப்ப நீதிமன்றம் சொல்றதுக்கு முன்னாடி ஏன் வழக்கம் சொல்றீங்க? அதை நீங்க நீதிமன்றத்தில் சொல்லியிருக்கணும். விளக்கமே சொல்லக்கூடாதுங்கிறீங்களா? அப்ப நான் என்ன திரும்ப சார், நீங்க அப்ப தமிழக முதலமைச்சர் ஏன் சார் அப்படி சொன்னாரு? தமிழக முதலமைச்சர் சார் நாங்க வந்து ஜெயில விசாரணை ஆணையம் வச்சிருக்கோம் நாங்க சொல்லுவோம் அதுதான் சொன்னாரு. அதான் சார், இவ்வளோ வதந்திகள் பரப்பி அரசுக்கு எதிராக அரசு தான் ஒரு விஷயத்தை செஞ்ச மாதிரி, இல்ல வந்து ஏதோ ஒரு தனி மனிதர் தான் அந்த ஊரோட திமுக பிரமுகர் தான் செஞ்ச மாதிரி 11வது முறை நான் திரும்ப சொல்றேன், அது செப்பரேட் கேஸ். அவங்க மேல அவங்க பதில் சொல்லணும் சார். உனக்கு கிளப்பிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க மேல அவருக்கு விளக்கமே கொடுக்காத, அவங்க மேல கேஸ் போடுங்கன்ற. நல்லா போய் நான் உங்களை ஏன் கேஸ் போட்டீங்கன்னு கேட்கல, அதே நேரத்துல விளக்கமும் கொடுக்கணும் இல்லையா நான் சொல்றேன். விளக்கம் வந்து நீங்க கொடுக்க வேண்டிய நீதிமன்றத்துல, அதை நாங்க செய்தியா போட்டுக்கிறோம். இப்படி போடுறவங்க எல்லாம் போய் ஆணையத்திட்டே சொல்லுங்க, யாரும் சோசியல் மீடியால போஸ்ட் போடாதீங்க. இல்லங்க, சோசியல் மீடியாவை எப்படி டீல் பண்றீங்கன்னு உலகத்துக்கு தெரியுங்க. அதுல வந்து நான் ஒண்ணு புதுசா சோசியல் மீடியா நீங்க டீல் பண்ணிக்கங்க, எனக்கு அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது வந்து செப்பரேட் கேஸ்ன்ற. அது ஒரு நாள் தமிழ்நாட்டுல ஜனநாயகம் இருக்கா இல்லையான்னு தனி விவாதம். அதுல நான் 41 உயிர்களுக்கான நியாயம். அப்ப அதுல நீங்க என்ன சொன்னீங்க? ஆணையம் விசாரிக்கும். அப்சல்யூட்லி ரைட், அப்சல்யூட் ஆணையம் விசாரிக்கும் சொல்லிட்டு இந்த பக்கம் விஜய் ஏன் பேச மாட்டாருன்னு கேக்குறீங்க, அந்த பக்கம் விஜய் ஏன் போக மாட்டாருன்னு தான் நான் கேட்டேன். விஜய் ஏன் போக மாட்டாரு, அவங்க சைடுல விளக்கம் கொடுக்க மாட்டாங்கன்னு நீங்க சொன்னீங்க. நீங்க பாத்துக்கங்க. அதே மாதிரி இவங்க விளக்கம் கொடுக்க வேண்டிய நேரம் நிர்பந்தம் இயந்திரமா ஏற்பட்டுச்சு அப்படின்றீங்க. இவ்வளவுதான். அந்த நானும் நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன் சார், அதோட நிக்க வேணாம்னு நினைக்கிறேன் சார். அந்த வீடியோலயே இல்ல அடுத்த நாள் ட்வீட்ல அவர் சொன்ன மாதிரி 20 லட்சம் ரூபாய் பணம், இப்போ வரைக்கும் அந்த பணத்தை கூட அவங்க போய் கொடுக்கல. யாராவது ஒரு வழியா அதெல்லாம் போய் சேர்ந்துருங்க. அதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லைங்க. நம்ம அப்பெல்லாம் கவலைப்பட்டு நம்ம வந்து அவரை டிஃபேம் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம். அது வந்து அவர் வந்து எந்த சம்பந்தமும் இல்லாத அனிதாவுடைய மரணமோ, தூத்துக்குடி துயர சம்பவமோ, இப்ப அஜித்தோடைய மரணமோ, எல்லா துயரங்கள்லயும் அவர் பங்கெடுத்திருக்கிறார். தனி நடிகராகவே அவர் போய் பங்கெடுத்திருக்கிறாரு. அதையும் சத்தம் காட்டாம ராத்திரி நேரத்துல போய் செஞ்சிருக்கிறாரு. அவர் செய்வார், அது ஒன்றும் குழப்பம் இல்லை. அது அவர் தான் வாலண்டியர் பண்ணிருக்கிறாரு. அதனால வந்து கொடுத்த காசு எங்க போச்சு, செக்கா கொடுத்தீங்களா, டிடியா கொடுத்தீங்களா, அதெல்லாம் நம்ம வந்து தேவை. அது வந்து அவர் செய்வார். ஒரு செல்போன்ல போய் பேசுறத கூட இது வரைக்கும் செய்யல சார். நான் போகும்போது அந்த பாதிக்கப்பட்டவங்க சொல்றது டிவிகே சைட்ல இருந்து ஒருத்தங்க போன்ல கூட என்கிட்ட பேசல அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. திரு விஜய் அவர்கள் வந்து அந்த 41 குடும்பமும் மற்ற அத்தனை பெருமக்களும் வந்து ஆறுதல் அடைவடியான விஷயத்தை செய்வார். எனக்கு அதுல எந்த குழப்பமும் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு யாருக்குமே இருக்கு. எதிர்காலத்துல செய்வாங்க. இப்போ வரைக்கும் வந்து அவங்களுடைய கட்சி கொடி அரை கம்பத்துல பறக்கணும், ஒரு இரங்கல் கூட்டம் நடத்தணும், அப்படி கூட எதுவுமே நடக்காம இருக்கு. இது எதையுமே நம்ம வந்து செய்வாருன்னு நம்புறோம். வந்து நானும் சொல்றேன், ஒரு பத்திரிகையாளரா நீங்க அதெல்லாம் வந்து வழக்கமா நடக்கிற விஷயங்க. பெரிய கட்சிக்காரங்க பழைய கட்சிக்காரங்க செய்வாங்க. இவங்க பெரிய கட்சி தான். அதான் சொல்லுவேன், டிவிகே வெர்சஸ் டிஎம்கே பேசுறவங்க இத கூட செய்ய மாட்டாங்க. அரைக்கம்பத்துல பறக்க விடல, அதனால அவர் வந்து சரியில்லாத அரசியல்வாதி. கொடிக்கம்பம் ஏத்தல, அதெல்லாம் இரங்கல் கூட்டம் நடத்தல, அதெல்லாம் ஃபார்மாலிட்டி. அவரே வெளியே வர முடியாம உட்கார்ந்துருக்காருங்க. வெளியே வந்த பிறகு செய்வாருங்க. எல்லாமே நீங்க கவலைப்படாம எதுவுமே கூடாதீங்க. அந்த எல்லா குடும்பம் ஆறுதல் அடையா, நீங்க ஆறுதல் அடையா நிறைய விஷயங்கள் செய்வார். இப்ப நேற்று நீதிமன்றத்துல நீதிபதி சொன்ன கருத்துகள் ஒரு பெரிய விவாதமா, விஜய் அவர்களுக்கு எதிராக அவர் கண்டனமே தெரிவிச்சு அவருடைய தீர்ப்பிலேயே சொல்லியிருக்கிறாரு. விஜய் அவர்களுக்கு கண்டனம் உண்டு, தலைமை பண்பே இல்லை அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாரு. அப்படிங்கிற விஷயங்களா இருக்கட்டும், எல்லாரும் இந்த இடத்த விட்டு ஓடிட்டாங்க அப்படிங்கிறதா இருக்கட்டும், அந்த பஸ் மேல வந்து ஹிட் அண்ட் ரன் கேஸ போடலையா அப்படிங்கிறதா இருக்கட்டும், இப்படி தொடர்ந்து பல கேள்விகளை விஜய் அவரோட செயல்பாடு நோக்கி பஸ் மேல கேஸ் போடலையாங்கிறது அதற்கு முன்னாடி நடந்த விபத்தை பத்தி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கும் இதுக்கும் சொல்ல வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒரு நம்ம பார்த்தோம் வீடியோ, வண்டி போகும்போது உள்ள பைக் வந்து கீழே வந்து போயிருக்கிறோம். அப்படி வந்து அதை பத்தி வருவாங்க. அதுல ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்திருக்கணும். கம்ப்ளைண்ட் இல்லாம ஒரு கேஸ் போட முடியாது நாமளா. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கேஸ்ல இந்த 41 இருந்ததுல போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான். அது எப்படி நடக்க முடியும் எனக்கு தெரியல. அந்த வக்கீல் எழுப்புறாரு, எனக்கு நான் தான் கம்ப்ளைண்டன்ட், நான் தான் ஐஓ, அப்படி ஒண்ணு இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. காவல்துறையுடைய பாதுகாப்பு பத்தலன்னு பல கட்சிகள் அங்க சொல்லியிருக்காங்க. அங்க அதிமுக அந்த குற்றச்சாட்டை வச்சிருக்கு, பாஜக அந்த குற்றச்சாட்டை வச்சிருக்குது. போலீஸுக்கும் டிவிகேக்கும் அண்டர்லைன் கனெக்ஷனா அப்படின்னு திருமாவளவனே கேட்கிறாரு. அப்படி எங்க போலீஸே எங்க ஒரு பார்ட்டியா கூட்டணி கட்சியை சேர்க்கும் போது அவரே எப்படி ஐஓவா இருப்பாரு, அவரே எப்படி கம்ப்ளைண்ட் எடுப்பாரு எனக்கு தெரியல. அது இருக்கட்டும். அவங்க நீதியரசர் சொன்னது வந்து அதற்கு முன்னாடி நடந்த சம்பவம். இந்த சம்பவம் வந்து ஒரு துயரம், இதுல பஸ்ஸுக்கு தொடர்படுத்த முடியாது. அதற்கு முன்னாடி வந்து போனா நம்ம ஒரு வீடியோ பாக்குறோம், அதே ஊருக்கு வர்ற வழியில வந்து பைக்கு கீழே வந்து ஒடிஞ்சு போறாரு. அது வந்துருக்காரு, கேஷுவாலிட்டி எதுவும் ஆன மாதிரி தெரியல, ஏதோ காயம் மாதிரி தான் நான் கேள்விப்படுறேன். அதுல யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் போது கம்ப்ளைண்ட் வராத போது நம்ம எப்படி சோமோட்டவா எடுக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஒண்ணு, இந்த ஒரு விஷயம் தவிர இந்த விஷயத்திலே வழக்கு போடுறதுக்கான முகாந்திரம் ஏதாவது இருக்கான்னு தெரியல. மற்ற விஷயங்கள் எல்லாமே
நீதிமன்றம் சொல்லுது அதெல்லாம் அதீதம் நினைக்கிறேன், அதெல்லாம் எக்ஸஸ் நினைக்கிறேன். பட் இல்ல நீதிமன்றம் எதுலயும் ஒரு நியாயம் இருக்கிறதா பாக்கலையா நீங்க? அதெல்லாம் தலைமை பண்பு பத்திலாம் ஒரு ஆள ஒரு விஷயத்தை தீர்மானிக்கணும். ஒவ்வொரு தலைவரும் விமர்சிக்கலாம். தலைமை பண்பு இல்லாம தலைவர்கள் செயல்பட்டதா ஒவ்வொரு தலைவருக்கும் சொல்லலாம். ஒவ்வொரு தலைவருக்கும் சொல்லலாம். அது நம்ம நீதிமன்றங்களுடைய கேஸ், அவ்வளவுதான். நான் இல்ல, இந்த நேரத்துல இவருக்கு தலைமை பண்பு இருக்கா இல்லையா? அது எல்லா தலைவர்களையும் இந்த நேரத்துல compare பண்ணி பிரேயர் இல்ல, பேசலாம். அது பிரேயர் இல்ல, அது ப்ளீ இல்ல, அது சப்ஜெக்ட் இல்ல. அப்போ நீதிமன்றங்கள் சொல்ல பல வார்த்தைகள் தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வருது. அங்க தேவையில்லை. நம்ம அவங்க செஞ்ச சரியா சிபிஐ விசாரணை வேணுமா வேண்டாம், பெயில் வேணும், கொடுக்க முடியுமா முடியாதா, இதுக்கு ஒரு எஸ்ஓபி போடணும், அவ்வளவுதான். அந்த இடத்துல சரி, நம்ம நாளைக்கெல்லாம் ஸ்டாண்டர்ட் ஆபரேஷன் ப்ரொசீஜர் இருக்கு. எல்லாரும் சேர்ந்து புதுசா பண்றாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. எக்ஸிக்யூட் பண்ணாதான் பிரச்சனை. எக்ஸிக்யூட் பண்ண அது எத்தனை மணிக்கு வரணும், எத்தனை மணிக்கு போகணும், என்ன வந்துடும், எவ்வளவு எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. ஒரு உள்ளரங்க கூட்டம் நடத்துறதுக்கு நீங்க பெர்மிஷன் கேளுங்க, உங்களுக்கு சொல்லுவாங்க. மைக் வலிக்க கூடாது, கூம்பு வைக்க கூடாது, எல்லாமே இருக்குது. அது ஏன்பா எக்ஸிக்யூட் பண்ணலான்னு கேட்காம புதுசா வரையறங்க திரும்பி முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஆரம்பிச்சு போட்டு டிவில பாக்கும்போது எனக்கே ஒரு கோவம் வந்ததுன்னு அவர் சொல்ற கருத்துக்கள்ல நீதிமன்றங்கள் கோவப்படக்கூடாது. எனக்கே கோவம் வருதுங்க. நீதிமன்றங்கள் உணர்ச்சப்படக்கூடாதுங்க. நீதிபதிக்கே நான் அறிவுரை எல்லாம் பண்ணங்கள, நீதிமன்றங்களுக்கு உணர்ச்சி கிடையாதுங்க. எமோஷனலா டீல் பண்ண முடியுமா நீதிமன்றங்கள்? நீங்க சொல்லுங்க. நான் இங்க கோவம் ஆயிட்டேன், சந்தோஷம் ஆயிட்டேன், இவர் என் சொந்தக்காரர், இவர் எதிரி, என்னுடைய வேற ஜாதி, அப்படி பண்ண முடியுமா? நீதிமன்றங்கள் உணர்ச்சி கிடையாது. காவல்துறைக்கு உணர்ச்சி கிடையாது. அவர்கள் சட்டம் மட்டும் தான் பார்க்கணும். அவர்கள் முன்னாடி என்ன டேபிள் வைக்கப்படுதோ பார்க்கணும். சார், இவரு மும்பை அட்டாக்ல யாரு பண்ணான்னு எல்லாருக்கும் தெரியும் சார். கண்கூடா வீடியோ எவிடன்ஸ் இருக்கு சார். தப்பா யோசிக்க வேண்டியது இல்ல. பாகிஸ்தான் பையன் பண்ணாங்க, உயிரோட ஒருத்தரை பிடிச்சோம், அவன் தான் பண்ணாங்க இருக்குன்னு 1008 ப்ரூஃப் இருக்கு. ஏன் சார் விசாரணை வச்சோம்? சட்டம். அவருடைய ஏஜ் ஏன் சார் பார்த்தோம்? மைனரா மேஜரான்னு பார்த்தோம் சார். ஏன் சார் பார்த்தோம்? நல்லா தெரிஞ்ச விஷயத்துக்கு, வீடியோ ஃபுட்டேஜ் இருக்கிற விஷயத்துக்கு. அதான் சார் சட்டம். அங்க எமோஷன் நீதிபதி நானே பார்த்தேன், நீதிபதி சாட்சியாக முடியாது. நானே பார்த்திருந்தாலும் நீங்க சொல்லுங்க தான் கேட்கணும். நான் பார்த்துட்டு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் எழுத முடியுமா? அப்ப காவல்துறையை தேவையில்லையே. இல்ல, நீங்க எமோஷன்ஸா அணுக கூடாதுன்னு சொல்ற ஒரு விஷயம். நான் கோவப்பட்டேன் நியாயம் சொல்ல முடியாது. வாட் கைண்ட் ஆஃப் பார்ட்டி இஸ் திஸ்னு கேள்வி கேட்கிறாரு. அதெல்லாம் அவங்களுடைய உரிமைங்க. நீதிமன்றம் என்னென்ன சொல்லணும் சொல்ல முடியாது, நம்ம சொல்ல முடியாதுங்க. ஆனா இது மேன்-மேட் டிசாஸ்டர் நீங்க தொடர்ந்து பெட்டிகள்ல சொன்ன வார்த்தைகள் அவங்க சொல்றாங்க. அது நான் சொல்லுவேங்க. சொல்லுங்க, நாம முடிவு எடுக்கணும்லங்க. மேன்-மேட் டிசாஸ்டர் அடுத்த கேள்வி வந்துரும். நான் பலமுறை சொல்லுவேன் மேன்-மேட் டிசாஸ்டர் சொல்றோம். அடுத்த கேள்வி ஹூ இஸ் தி மேன் வருதுல. மேன்-மேட் டிசாஸ்டர்னா யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க தான் சொல்ல மாட்டீங்க பேரை. நீங்க சொல்லுங்களேன், உங்க சந்தோஷப்பட்டுங்க. உங்க சேனல் நீங்க கவர் பேஜ் போட்டு விஜய் அவர்கள் தானே சார் ஃபர்ஸ்ட் காரணம். நீங்க சொல்லிக்கங்க சார். நான் என்ன சொல்லுங்க, நீங்க திரும்ப என்னங்க இது? இல்ல, நான் என் சேனல் பேரை மாத்தி மேன்-மேட் டிசாஸ்டர்னு நான் என் சேனல் பேரை மாத்திக்கிறேன், நீங்க உங்க பேரை மாத்திக்கிறீங்க. மேன்-மேட் டிசாஸ்டர் சொன்னது நீங்க. சொல்றதுக்கு மேன்-மேட் டிசாஸ்டர் சொன்னது நீங்க. ஆமா, ஹூ இஸ் தி மேன்ங்கற பொறுமை எனக்கு இருக்கு. அது நீதிமன்றம் சொல்லுங்கற தெளிவு எனக்கு இருக்கு. அதையும் சேர்த்து சொல்லுங்கனா இல்லையா பாருங்க. மேன்-மேட் டிசாஸ்டர் ஹூ இஸ் தி மேன் நீதிமன்றம் சொல்லணும். ரங்கராஜ் பாண்டே தீர்ப்பு சொல்வாரா? நீங்க சொல்லுங்க சார். நீங்க பெருமக்கள் அனுபவம் யார பாக்க. இல்ல சார், நான் சொல்ல மாட்டேன். இல்ல, இப்படி கிண்டல் பண்ற டோன்ல பேச வேண்டாம் சார். இல்ல சார், நான் ஓபனா சொல்றேன் சார். நீங்க விஜய் தான சார் நீங்க சொல்றீங்க. நான் விஜயை பார்க்க ஒரு தடவை சொல்லுங்க. விஜயை பார்க்க தமிழக அரசு தான் முழு காரணம் சொல்லிருக்கேன். ஒரு பேட்டில சொல்லுங்க. 15 பேட்டி கொடுத்திருக்கேன். நான் 2 பேருக்கும் பொறுப்பு இருக்கு. யாருக்கு முதல் பொறுப்பு இருக்கு, யாருக்கு முழு பொறுப்பு இருக்கு. அதான் சார், யாருக்கு முதல் பொறுப்பு இருக்கு? நீதிமன்றம். அந்த தெளிவு எனக்கு இருக்கு. சரி, யார பார்க்க அந்த கூட்டம் வந்தது நான் சொல்ல மாட்டேன். அதுதான் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன். என்னைய பார்க்க வந்தாலும் நீங்க தான் சேட்டை பண்ணீங்கன்னா நான் பொறுப்பா அதுக்கு விசாரிக்கணும்ல. விசாரிக்காம சொல்லுங்க. எனக்கு அப்படி அவசரம் கிடையாது. 41 உயிர்ல நான் பாலிடிக்ஸ் பண்ண மாட்டேன். நீங்க டிபேட் பண்ணிக்கங்க, ஜட்ஜ்மெண்ட் சேனல் வச்சுக்கங்க, நீங்க பண்ணிக்கங்க. நான் கேலி பண்ற டோன்ல சொல்றேன்னு சொல்லிக்கங்க. எனக்கு என்ன பிரச்சனை? நான் மாத்தி சொல்லிருக்கேனா? நீங்க இப்ப 2 மாசம் கழிச்சு பேசுறீங்க. நான் 15 நாள்ல ஏதாவது மாத்தி பேசிருக்கேனா? இல்ல சார், நான் 15 நாளா யார பார்க்க அந்த கூட்டம் வந்தது? யார 12 மணிக்கு வரேன்னு சொன்னவர் 7 மணிக்கு வரணும். இங்க பாருங்க, 3 மணி to 10. நீ அதாவது நீங்க ஆக்சுவலா என்ன பண்றீங்க தெரியுமா? நீங்க தவறான கேள்விகள் கேட்டு. இல்ல சார், நான் சொல்றேன் உங்களுக்கு தவறான கேள்விகள் கேட்டு. நான் சொல்றேன் உங்களுக்கு. இல்ல சார், நீங்க ஒரு செகண்ட் இருங்க. தவறான கேள்விகள் கேட்டு அந்த சைடுல சொல்ல விடுங்க சார். சார், ஒரு பத்திரிக்கையாளரா கேள்வி கேட்டு ஜட்ஜ்மென்ட் என்னவோ வரட்டும், எஸ்ஐடி என்னமோ சொல்லட்டும். நீங்க தவறான கேள்வி கேட்டு நீங்க விஜய் நியாயப்படுத்த வைக்கிறீங்க. ஆக்சுவலா ஏன் சொல்ல பாருங்க. நான் தவறான கேள்வி கேட்டதா நான் மக்கள் புரிஞ்சுப்பாங்க. ஆமா, நான் சொல்ல பாருங்க. ஏன்னா 7 மணிக்கு வந்தாருன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? 3 to 10 தான் டைம் கேட்டிருக்காங்க. ட்விட்டர் நீங்க பாத்துருப்பீங்க. தமிழக வெற்றி கழக ட்விட்டர்ல 12 மணிக்கு கரூர்ல வந்து பேசுவாரு, வேலுச்சாமிபுரத்துல பேசுவாருன்னு போட்டிருக்காங்க. அதற்கு ஒரு வாரமா எல்லாரும் பேசிட்டு இருக்க விஷயம் தான். புசி ஆனந்த் அவர்கள் பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. நீங்க வந்து பர்மிஷன் வாங்கி இருக்கிற டைம்ல சொன்னாலும் மக்களுக்கு ஏன் கூட்டம் கூடுனுச்சு? 20 பர்மிஷன் வாங்கும்போது இப்ப அவங்கள்ட்ட கொடுத்த அனுமதி லெட்டர்ல 3 to 10 கொடுத்திருக்கிறது மக்களுக்கு தெரியாதுங்க சார். மக்கள்கிட்ட வந்து 12 மணின்னு சொல்லியிருக்காங்கன்னா அதை பார்க்கணும். 12 மணிக்கு அங்க வந்துருவா நம்பி தானே வந்திருப்பாங்க. அந்த விஷயங்கள் அதுதான் நான் கேள்வி எழுப்புறேன்.
3 மணிக்கு தானே உங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டாங்க. 3 to 10 அவர்கிட்ட பெர்மிஷன். அவர் 7 மணிக்கு வந்துட்டார். டயத்துல அவர்கிட்ட மாற்றம் இல்லை. ஓகேவா? 3 மணிக்கு முன்னாடி ஏன் அசம்பிள் ஆகட்டும் நான் போலீஸை கேட்கிறேன். 12 மணின்னு அவர் மக்கள்கிட்ட அவரை பிடிங்கன்ற நானு 12 மணிக்கு போட்டோ பிடிங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை, ரொம்ப சரி. அதான் சார் சொல்றேன். அப்ப முதல் காரணம் யாருன்னு நான் கேட்டேன். சார், நீங்க வந்து முதல் விஜய் காரணம் சொல்ல யாரு? மாட்டேன்னு நீதிமன்றம் சார், பேசணும். முடிச்சிடுறேன். நான் எத்தனை நீங்க முடிங்க சார், நீங்க பேசுங்க. நீங்க இல்ல சார், நீங்க பேசுங்க. நீங்க வந்து முதல் காரணம் யாரு நான் சொல்ல மாட்டேன். நீங்க ஆமா. 12 மணிக்குன்னு யாரு போட்டாங்களோ அவங்கள போய் புடிங்கன்னு சொல்றீங்க. ஆமா. 12 மணிக்குன்னு போட்டது தாவேகா. ஆமா. தாவேகா கட்சியின் பொதுச் செயலாளர் வந்து ஆமா. பேசினாரு. 3 மணிக்கு முன்னாடி அனுமதிச்சு யாரு? 12 மணிக்குன்னு இவங்க போட்டிருக்காங்க சார். மக்கள் அவங்கள கூடுறாங்க சார். நீங்க என்ன, நீங்க அப்படி அசம்பிள் ஆகிட்டீங்க. இன்னைக்கு தலைமைச் செயலகத்துக்கு முன்னாடி ஒரு 10 பேர் விட்டுருவாங்களா சார்? அவங்க வந்தாங்க சார், நான் என்ன சார் சொல்லுவீங்களா? இல்ல சரி, ஒரு 12 மணிக்குன்னு ஒருத்தர் போடுறாங்க, தாவேகா 12 மணிக்குன்னு அனௌன்ஸ் பண்றாங்க. அவங்கள நோக்கி நம்ம கேள்வி எழுப்ப Right. மாட்டோம். ரைட். ஏன் மக்களை கூட விட்டீங்க? ஒருத்தங்க கேக்குறாங்க ஏன் வந்து தண்ணி கொடுக்கல அரசு? தலைமைச் செயலகத்தை முற்றுகிட போறோம்னு சொல்லி அறிவிக்குது. 10 மணியோ 12 மணியோ நீங்க எல்லாம் விட்டுருவீங்களா? தாவக்கே அறிவிச்சிட்டாங்க சார். அவங்க முற்றுகிட தலைமைச் செயலக முற்றுகை போராட்டமும் ஒரு கூட்டத்துக்காக வந்து போய் அவரை பார்க்க நீங்க 3 மணி தானே டைம் கேட்ட. நீ எப்படி அசம்பிள், நீங்க அசம்பிளாம தடுத்துக்கலாம்ல? அசம்பிளாருக்கு முன்னாடி உங்க கண்ட்ரோல் இருந்துச்சுல. 12 மணில போட்டவர் மேல முதல் குற்றம் இல்ல. கட்டாயம் குற்றச்சாட்டு. முதல் குற்றம் முழு முதல் குற்றம் நீதிமன்றம் தீர்மானிக்கணும். நான் மாத்தியே சொல்ல மாட்டேன். முதல் குற்றமா முழு முதல் குற்றமா, ஒருத்தரா 2 பேரா, ஆல் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி 51 49 இது நான் பேச மாட்டேன். 2 வழக்கமா ஒரு விஷயம் நடந்ததுனால எனக்கு அதை கவனிச்சு பகுப்பாய்வு செஞ்சு யாரு தப்புன்னு பேசுறவரு ரங்கராஜ் பாண்டே சார். எல்லா ஜர்னலிஸ்டுமே அதை பகுப்பாய்வு பேசுவாங்கிறது நடக்குது. 12 மணிக்கு போட்டிருக்காங்க, வரலைங்கிறதான இதை நான் 28ஆம் தேதியிலும் சொல்லிட்டு இருக்கிறேன். நான் மறுக்கல. 12 மணிக்கு போட்டது ஏன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறேன். நான் மறுக்கவே இல்லை. அப்ப மேன் மேட் டிசாஸ்டர்னா ஃபர்ஸ்ட் மேன் அவர்தானேன்னு அது கேக்குறேன். உங்க முடிவு. நான் நீதிமன்றத்துக்காக காத்திருக்க கூடியவன். உள்ள புடிச்சு போடணும்னு சொன்னீங்களா சார்? அததான் நான் ஏன் பேரை சொல்ல தப்பு மாட்டேன்னு செய்யறவங்களை பூரா பிடிச்சு போடணும்ன்றேன். யார் தப்பு செய்யலாம் முடிவு பண்ணும்ன்றேன். நான் ஏன் கண்ணில் பட்டதெல்லாம் தப்பு நடத்தமாது. ம். நான் வந்து ஒரு மாலை கண் பிடிச்சிருக்கலாம். ம். எனக்கு வந்து தப்பு இருக்கலாம். எனக்கு வந்து பார்வையில குறைபாடு இருக்கலாம். எனக்கு வந்து நோக்கத்துல குறைபாடு இருக்கலாம். அது நீதிமன்றம் உணர்ச்சிப்படாம சொல்லு நான் நம்புறேன். ம். எனக்கு இந்த நாட்டோட ஜுடிஷியல் நம்பிக்கை இருக்கு. நான் அசராம் நீ 100 முறை கேட்டா நான் அதான் சொல்லுவேன். இப்ப இன்னொரு விஷயம், பாஜக எம்பிக்கள் அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் அடங்கிய குழு ஒன்றும் வந்து பாக்குறாங்க. அவங்க சிஎம்க்கு ஒரு லெட்டர் குறிப்பிடுறாங்க. தமிழக அரசு தான் அதுக்கு ஃபர்ஸ்ட் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்ட்டு. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? அவங்க பிஜேபி அரசியல் செய்வாங்க. காங்கிரஸ் கட்சி அரசியல் செய்யற மாதிரி, மற்ற கட்சிகள் அரசியல் செய்யற மாதிரி அவங்க அரசியல் செய்யறாங்க. அவங்களுக்கு அது வந்து எந்த, நான் விசாரணை ஆணையத்துக்கே எந்த அதிகாரமும் கிடையாதுன்ற. அருணா ஜெகதீசன் அவர்கள் போய் விசாரணை ஆணையம் பண்ணி என்ன செஞ்சிட முடியும்? அதுவே ஒன்றும் செய்ய முடியாதுன்ற. அப்ப பிஜேபி குழு என்ன செஞ்சிட போகுது? அவரும் ஒரு பாலிடிக்ஸ் பண்றாங்க. நமக்கு ஒரு சந்தர்ப்பம் முதல் முறையா தமிழ்நாட்டில் ஒரு இஷ்யூ பிஜேபி சம்பந்தப்படாம நடந்திருக்கு. இந்த விஷயத்துல பாலிடிக்ஸ் பண்றது சரியா? எல்லாரும் பாலிடிக்ஸ் பண்றாங்க. 41 பேர் செத்து இருக்கும் போது எல்லாரும் பாலிடிக்ஸ் பண்றாங்க. எல்லா அரசியல் தலைவரும் பாலிடிக்ஸ் பண்றாங்க. அவங்களும் பண்ணுவாங்க. எல்லா அரசியலும் பாலிடிக்ஸ் பண்றாங்க. சீமான் அவர்கள் முதல்ல ஏன் சொன்னாரு, அப்புறம் ஏன் சொன்னாரு? வீடியோ பாக்குறாரு. ஆமா, வீடியோ மனவலி இல்லாம பேசுறாரு. அதுலயும் ஒரு அரசியல் பேசுறாரு. ஒரு அரசியல் தலைவருக்கு கோவம் வரும். விஜய் பாலிடிக்ஸ் பண்றாரு. எல்லாரும் பாலிடிக்ஸ் பண்றாங்க. திருமாவளவன் அவர்கள் ஃபர்ஸ்ட் நாள் வந்து சப்போர்ட் பண்ணவர், அடுத்து ஹஸ்கி வாய்ஸ்ல இப்படி நடிச்சு பேசுறாரு அப்படிங்கறதோட உடனே கேள்வி கேக்குறாரு. ஆமா, இன்னும் ஏன் எஃப்ஐஆர் அவர் பேரை பதிவு பண்ணலன்னு கேக்குறாரு. ஏன் முதல்ல எஃப்ஐஆர் பதிவு பண்ண தெரியாதா? நான் கேட்டேங்க இந்த கேள்வி. இந்த ஹஸ்கி வாய்ஸ் வர்றதுக்கு நான் கேட்டேன். திரு ஆதவர்ஜுனா பேரும் திரு விஜய் பேரும் மட்டுமே நீங்க கேட்டீங்களே, விஜய் சொல்லுவீங்களா? ஏன் அந்த பேர்ல எஃப்ஐஆர்ல நான் கேட்டிருக்கேன். 28ஆம் தேதி கேட்டிருக்கேன். என்னுடைய கேள்விகள் எல்லாமே 28 29 முடிஞ்சிருச்சு. 28ஆம் தேதி கேட்டதுக்கான காரணம் என்ன? 28ஆம் தேதி கேட்டதுக்கான காரணம் என்ன சார்? அவர் ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிள் எடுக்க வேண்டிய, அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நான் ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் சொல்லிக்கிட்டே வர்றேன். தமிழ்நாடு காவல்துறை செய்ய தவறியது என்ன, தாவேகா செய்ய தவறியது என்ன, நீதிமன்றம் விசாரிக்கணும். நான் சொல்லிக்கிட்டே வரேன். நான் 28ல சொல்லிட்டு இருக்கேன், 27 அன்னையில சொல்லிட்டு இருக்கேன். இல்ல 12 கேள்விகளை இந்த குழுவோட சேர்ந்து போன நயினா நாகேந்திரன் அவர்கள் தன்னுடைய எக்ஸ்ல பக்கத்துல குறிப்பிட்டிருக்காரு. 12 கேள்விகளுமே தமிழக அரசு நோக்கி. அவர் அதானுங்க கேட்பாரு. அவர் யாரை நோக்கி கேட்பாரு? எனக்கு ஒன்றும் புரியல. அவர் வந்து ஐநாவை கேட்கணுமா, மத்திய அரசு கேட்கணுமா? விஜய் அவர்களை கேட்கணும். நீங்க கேளுங்க சார், நீங்க கேளுங்க. இல்ல நான் கேட்கிறேன். 12 கேள்வி ஐநாவை பாப்பாங்க. நான் கேட்கிறேன். 1.5 மணி நேரம் பேசியிருக்காரு தினேஷ். ஒரு கேள்வியா தமிழரசு எடுத்து கேட்டிருக்காரா? சார், நீங்க விஜய் அவர்களை சப்போர்ட் பண்ணியோ? நான் விஜய் அவர்களை சப்போர்ட் பண்ண ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க. நான் சொன்னேன் 27ஆம் தேதி நைட்ல நான் லைவ் கொடுத்துட்டு இருக்கேன். 20 ராத்திரி 12:45 ட்ரெயின் வரை நான் கரூர் போய் ஒரு வார்த்தை 45 வீடியோ போட்டிருக்கேன் சார். அந்த சம்பவம் நான் உங்களுக்கு அதுல 10 வீடியோ அரசுக்கு எதிராக அரசு நோக்கி கேள்வி. நீங்க அரசுக்கு ஆதரவாக வார்த்தை பயன்படுத்துனீங்கல்ல. நான் வந்து விஜய் ஏன் பயன்படுத்தினேன்? நீங்க அரசுக்கு சார்பா பேசுறீங்கன்னு சொன்னீங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்களான்னு கேட்டேன். நீங்க கேட்டிருக்கீங்கன்னு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க அரசு கேட்டிருக்கேன். தினேஷ் சொல்லட்டும். அரசுக்கு நான் கேள்வி 10 கேள்வி தெரியும் சார். நான் 10 பதில் சொல்லுங்க. வீடியோ அரசுக்கு ஏன்ட்ட பேசுங்க. கூடுதல் பொறுப்பு இருக்குன்னா சார் 2 பேரும் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், 2 பேருக்கும் பொறுப்புன்றேன். அதாவது தாவேகாக்கு பொறுப்பு இருக்குன்னு சொல்லக்கூடிய தினேஷ் பொறுப்பு நான் விஜய்க்கு இருக்குன்னு சொல்றேன். அது தாவேகாக்கு பொறுப்பு நான் சொல்றேன். விஜய் தான் முழு முதல் பொறுப்பு நான் சொல்லல. விஜய்க்கு முதல் பொறுப்பு இருக்குன்னு சொல்லக்கூடிய தினேஷ் நடுநிலையாளர். 2 பேருக்கும் பொறுப்புன்னு சொல்லி நான் பாரபட்சமாளர். சந்தோஷம். உங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் நான் வரவேற்கிறேன்.
நான் ஏன் கொலை பண்ணும்? ஏன்னா அவங்க வந்து ஏதோ நடந்திருக்குன்னு வீடியோல பேசுறவரு கோர்ட்ல போய் பேசும்போது அந்த விஷயங்கள் எதுவுமே வரலையே. அடுத்து வரும். இப்ப பெயிலுக்கு போட கேஸ் போலங்க. இப்ப சிபிஐ விசாரணை வந்து நிராகரிக்கப்பட்டுருச்சு, பெயில் வந்து ஓடிட்டு இருக்குது, அவங்க வந்து எஸ்ஓபி ஓடிட்டு இருக்கு, எந்த கேஸுமே முடிவுக்கு வரல. ஞாபகம், எந்த கேஸுமே தீர்ப்பாகல, அது ஓடிட்டு இருக்கும். போய் எல்லா விஷயம் கொண்டு நாளைக்கு தானே எல்லாம் முதல் நாளே முடிச்சிட மாட்டாங்க. ஆர்கியூமெண்ட்ல இருக்கு, விட்னஸ்ல இருக்கு, எவிடன்ஸ்ல இருக்கு, இப்ப டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கு, 150 விஷயங்கள் இருக்கு. சொல்லலன்னா கேட்கணும் கட்டாயமா. ஏமா அங்க இப்ப வீடியோல போட்டீங்களா ஏன் காட்டலாம் கேட்கணும். அவர் வழக்கறிஞர் சொல்ற வீடியோ போடுறதுக்கு முதல் நாளே வழக்கறிஞர் எங்கள்ட்ட எல்லா ஆதாரங்களும் இருக்குன்னு சொல்லி இருக்காரு. சொன்னீங்கல்ல ஏன் காட்டலாம் கேட்கணும். வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு, மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு, என் ஆதாரம் சென்னை உயர் வழக்கு சொல்லியிருக்காரு, தரவோடு நாங்க நிரூபிப்போம் சொல்லியிருக்காரு. நிரூபிக்கணும். ஓகே, பாஜக இதுல ஒரு அரசியல் செய்யுதுன்னு சொன்னீங்க. என்ன அரசியல் செய்யறாங்க? எல்லாரும் செய்வது போல ஒரு அதே அரசியல் செய்யறாங்க. எல்லா கட்சிகளும் என்ன அரசியல் செய்யறாங்களோ அதேதான். தாவேகாவை தங்கள் கூட்டணிக்கு அழைக்கணும்னு எண்ணம் இருக்கு. அது செப்பரேட் கேஸ். இந்த இடத்துல அப்படி யாரும் பேச மாட்டாங்க. நான் அறிந்த வகையிலேயே எண்ணம் இருக்கான்னு கேட்கிறேன். அப்படி ஒரு எண்ணம் யாருக்கு இருக்காது? யாருக்கு இருக்காது? தாவேகாவோட சேரக்கூடாதுன்னு யார் இங்க பிளான் பண்ணிட்டு இருந்தா? விடுதலை சிறுத்தைகள் நேற்று வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்துச்சு? நாங்க வந்து கூட்டணி சேர்றதுக்கு என்ன செய்யணும், தம்பிக்கு நான் ஒரு அறிவுரையா வழங்குறேன், நம்ம வந்து டிமாண்ட் இப்படி செய்யணும், ஆஃபர் இப்படி செய்யணும், பூரா அறிவுரையா சொல்லியிருந்தாங்களே. இன்னைக்கு தானே விமர்சிச்சிருக்காரு. நேற்று வரைக்கும் ஒரு நாள் விமர்சிச்சிருக்காரா? காங்கிரஸ் கட்சி ஒரு நாள் விமர்சிச்சிருக்கா? விசிகா விமர்சிச்ச அளவுக்கு தாவேகா வேற யாரும் விசிகாவும் நாம் தமிழரும் விமர்சிச்ச அளவுக்கு யாரும் விமர்சிச்சிருக்காங்க? என்னைக்குன்னு சொல்லுங்க, என்னைக்குன்னு சொல்லுங்க. அவர் மாநாட்டுல பேசின முதல் நாள்ல இருந்து விமர்சிக்கிறாங்க. நான் சொல்ல திருமாவளவன் அவர்கள், அவர்கள் நிறைய பேசுவாரு, புரியுங்களா? அவங்க எல்லாம் யாரு சார்? எந்த கட்சிங்க சார்? அதே கட்சி தானே சார். நான் சொன்னேன், நான் வந்து திருமாவளவன் அவர்கள் பேராசிரியர் சீனிவாசன் பேசினாரு, அக்கா தமிழிசை பேசுறாங்க, வானதி பேசுறாங்கன்னு வேற. நீங்க யார் யாரோ பேசலாம் கேட்டீங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். அவ்வளவுதான். நயினா நாகேந்திரன் அவர்கள், அண்ணாமலை அவர்கள், இல்ல பேராசிரியர் சீனிவாசன் அவர்களுக்கு என்ன சொன்னீங்களோ அதே தான் வந்து வன்னியர்ஸ் அவர்கள், ஷானவாஸ் அவர்கள், சிந்தனை செல்வன் அவர்கள் எல்லாத்துக்கும் பொருந்தும். அவங்க எல்லாம் கட்சியின் முக்கிய பொறுப்பாளர். ஆமா, அதான் சொல்ல. நான் வந்து ரொம்ப தெளிவா விடுதலை சிறுத்தைகள் கட்சி எப்படி காய் நகர்த்துங்கிறத பாக்குறேன். அதான் நான் சொல்றேன். அவர்கள் அரசியல் செய்வது பேசுனது திருமாவளவன் அவர்களும் விஜய் அவர்களுக்கு எதிர்நிலையில தான் இருக்காரு. எப்ப வரைக்கும் வந்து கூட்டணிக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இல்ல, கூட்டணிக்கு வரேன்னு அவர் சொல்லல. ஆனா கூட்டணிக்கான என்னென்ன விஷயங்களும் அறிவுரை சொல்லிட்டு இருந்தார். தமிழ்நாட்டில் யாருமே செய்யாத விஷயம். நீங்க மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் நீங்க ஞாபகப்படுத்துங்க சார். அதான் சொன்னேன், தம்பி ஆஃபர்ங்கிறது தனியா இருக்கணும், டிமாண்டுக்கு ஏத்த மாதிரி. அது எதிர்த்து சொல்றது சார். நீங்க இப்படி பப்ளிக்கா அறிவிக்கிறது வந்து சரியா, இது ஒரு அரசியலான்னு கேட்டாரு. அவ்வளவுதான். புத்தக வெளியீட்டு விழாக்கு வருவது என் உரிமை, என்ன நீங்க டிமாண்ட் பண்றியான்னு கேட்டாங்க. ஒரு அதே விவாதத்துல, தொலைக்காட்சி விவாதத்துல பங்கேற்ற ஷானவாஸ் அந்த இடத்துலயே கொந்தளிச்சு பேசினாரு. எங்க வந்து அவங்க வந்து தாவேகாவுக்காக காத்துறாங்கிற விஷயங்கள் நீங்க சொல்றீங்க. தாவேகா காத்திருக்காங்க. நான் எப்ப சொன்னேன் உங்கள்ட்ட? கூட்டணிக்கு போறதுக்கு ரெடியா இருக்காங்கன்னு சொன்னீங்க. எல்லாரும் ரெடியா இருப்பாங்க. எல்லாரும் அது டிசம்பர்ல தான் உங்களுக்கு தெரியும். திருமாவளவன் அவர்களை நேம் பண்ணி சொன்னீங்க. எங்கன்னு நான் திரும்ப சொல்றேன், திமுக கூட்டணி நிலைக்குமா டிசம்பர்ல தான் தெரியும். தாவேகா கூட யாரா கூட்டணி சேருவாங்களா டிசம்பர்ல தான் தெரியும். அதிமுக யாராவது டிசம்பர்ல தான் தெரியும். நான் கூட்டணி இன்னைக்கு மாதிரி எதுவுமே சொல்லி, எல்லாமே அவரவருக்கு ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. அது டிசம்பர்ல தான் முடிவு எடுப்பாங்க. எந்த கணக்கு யாருங்கிற இன்னைக்கு பேச வச்சுலாம் நீங்க முடிவு எடுக்க முடியாது. இல்ல, இந்த இஷ்யூவை பயன்படுத்தி பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள விஜய் அவர்கள் வருவதற்கான காய் நகர்த்தல்கள் இருக்குன்னு நீங்க இந்த பிரச்சனையை பயன்படுத்தி ஒண்ணு நடக்காது. அதற்கு வேற வேற காரணங்கள் இருக்கலாம். இது வந்து ஒரு ட்ரிகர் பாயிண்டா இருக்கலாம். யாரும் வந்து ஒரு சம்பவத்தை வச்சு ஒரு கூட்டணி வரமாட்டாங்க. அப்படி கூட்டணி நடக்கும்னா இன்னைக்கு தேதிக்கு நடக்கல. நான் வந்து காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ராகுல் பேசியிருக்கிறாரா? தெரியுமா தெரியாதா? நான் சொல்றேன், பேசியிருக்கேன். சரிங்களா? யார்கிட்ட? விஜய்கிட்ட. கூட்டணி தானா? காங்கிரஸ் கட்சி திமுக வெளியேற போதா? அதை பேச மாட்டேன்றீங்க. ஏன்? நயினார் நாகேந்திரன் பேசிட்டாருன்னு சண்டைக்கு வந்துறீங்க. ராகுல் காந்தியே நேரா பேசிட்டாரு. ஒரு 40 பேர் இறந்திருக்கும் போது ஒரு செகண்ட் ராகுல் காந்தி பேசுறாரு. இப்போ நான் ஃபோன் பண்ணி கூட்டணிக்கு வாங்க நான் பேசியிருக்கேன். பாஜகவை பொறுத்த அளவுக்கு நயினார் நாகேந்திரன் பவர்ஃபுல்லா, அமித்ஷா பவர்ஃபுல்லா? அமித்ஷா அவர்கள். சரி. காங்கிரஸ் பொறுத்த அளவுக்கு செல்வ பிறந்தகை பவர்ஃபுல்லா, ராகுல் காந்தி அவர்கள். ராகுல் காந்தியே நேரா பேசிட்டாரு. என்ன பேசினாரு நீங்க சொல்லுங்க. அண்ணன் கே எஸ் அழகிரிட்ட கேளுங்க, கூட இருந்திருக்கிறார். அவர் சொல்லிருக்காரு, 40 பேர் இறந்திருக்கும் போது யாராவது ஒருத்தங்க வந்து ஒரு இரங்கலுக்காக இல்ல ஒரு வருத்தம் தெரிவிக்கிறதுக்கு அவங்க கூட உறுதுணையா நிக்கிறேன்னு சொல்றதுக்காக பேசலாம் சார். இந்த நேரத்துல நீங்க கண்டுபிடிச்சீங்களா? நீங்க கூட இருந்தீங்களா? பேசிக்கான ஹியூமனிட்டி சார். அவ்வளவுதான். அது வந்து பிஜேபி செஞ்சா பாலிடிக்ஸ். பிஜேபி என்ன செய்யுது? இந்த நேரத்துல திமுக அரசு நோக்கி கேள்விகள் எழுப்புது. 12 கேள்விகள்ல முதல் கேள்வியான ஏன் அவர் லேட்டா வந்தாருங்கிற கேள்வி எழுப்பாம 12 கேள்விகளும் வரிசையா திமுக அரசு நோக்கி விஜயை பார்த்து கேள்வி எழுப்புங்க. அது உங்களுடைய உரிமை. அவரு திமுக பார்த்து கேள்வி, அது அவருடைய உரிமை. நான் வந்து நீங்க ஏன் எழுப்பீங்கன்னு கேட்க மாட்டேன். எனக்கு வந்து 2 பேருக்கும் பொறுப்பு இருக்குங்கிற என்னுடைய பொறுப்பேற்க வேண்டும்னு அரசை நோக்கி கேட்கறது ஃபர்ஸ்ட் விஷயமா சொல்றது. அரசாங்க நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், கள்ளக்குறிச்சி சம்பவத்துல தமிழக முதலமைச்சருக்கு ஏதாவது பொறுப்பு இருக்கா? நேரடியா ஏதாவது பண்ணிருக்கிறாரா? அவர் ஏதாவது சம்பவமா? ஆனா அவர் ஏன் குற்றம் சாட்டினீங்க? அதுதான் பொறுப்பு. அஜித் கொலைக்கும் அவருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அவர் ஏன் மன்னிப்பு கேட்டார்? அதுதான் பொறுப்பு. அப்ப விஜய்க்கு வந்து அப்பாலஜிலாம் இல்லன்னு ரங்கராஜ் பாண்டே சொல்றாரு. அப்ப சிஎம்க்கு தானே வைப்பாரு.
அப்ப நயினானந்தன் அரசியல் கட்சி பண்றாரு, அவரை நீங்க எப்படி என்னோட கம்பேர் பண்றீங்க? அவர் அரசியல் கட்சி நடத்துறாரு, அவர் ஒரு கட்சியை தான் சொல்லுவாரு, அவருக்கு எந்த கட்சி தேவைப்படாது. பாஜக இப்ப ஹச்ராஜா அவர்கள் எல்லாம் வந்து ரொம்ப வெளிப்படையாவே எனக்கும் அவருக்கும் நிறைய முரண்கள் இருந்தாலும் இந்த விஷயத்துல நான் விஜய் அவர்களோட நிக்கிறேன், ஒரு 2-3 மணி நேரம் லேட்டா வந்தா அவங்க கட்சி நிலைப்பாடு சார். அதுல நான் என்ன செய்யணும் நீ எதிர்பார்க்கறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. அவங்க நான் சொல்றேன் உங்களுக்கு ஏற்கனவே தெளிவா விஜய் அவர்கள் கொள்கை எதிரியா சொல்றவரே பாஜக தான் சார். அவங்க ஏன் சார் அப்ப பாஜகவோட பெருந்தன்மையை பாருங்க. திமுக குற்றம் சாட்டுறாரு விஜய், ஒரு குற்றம் சாட்ட முதலமைச்சர் சொல்றத பெருந்தன்மையா பாக்குறீங்க நீங்க. கொள்கை எதிரியா சொல்ற பாஜக பெருந்தன்மையா ஏன் பார்க்க மாட்டேன்றீங்க? அரசியல் காய்மனத்தை பாக்குறீங்க. அழகா சொன்னீங்க, யோசிக்க ரொம்ப அழகா. உங்களுக்கு எப்படிப்பட்ட வாய்ப்பு சொல்றீங்க? எனக்கு அந்த ரெக்கார்ட்ல தெரியுங்களா? கேள்வி கேக்குறீங்க, முடிக்க மாட்டீங்க. பாத்தீங்களா? நான் உங்களை போயிட்டு இருக்கேன். நீங்க என்னதான் சொல்றீங்க? கரெக்ட். எஸ். ஏன் பெருந்தன்மையா பாக்கலன்னா முதல்வர் அவர்கள் யாரும் குறை சொல்ல கூடாதுன்னு சொல்றாரு. ஆனா பாஜக அரசு நோக்கி பல்வேறு கேள்விகள் எழுப்புது. நீங்க என்ன கேட்ட கேள்விக்கான பதில் நான் உங்களை கேட்கல. விஜய் அவர்களை சப்போர்ட் பண்ற மாதிரி சொல்லி திமுகவை எதிர்நிலையில வச்சு திமுக தான் இதற்கு காரணம், பின்னாடி ஒரு சதி இருக்கு, ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிற வார்த்தைகளை இவங்க பயன்படுத்துறது அரசியல் தானே. அப்ப இங்க பெருந்தன்மைங்கிறது அதுல வரும். ஆமா, நான் என்ன சொல்றேன், தமிழக முதலமைச்சர் காட்டினா பெருந்தன்மை சார். அவர் யாரையும் குறை சொல்லல, பாஜக அவர் யாரையும் குறை சொல்லல சார். சொல்றாங்க 41 உயிருக்கு யார் காரணம் தெரிய வேண்டாமா சார்? சார் அது தெரியணும் சார். அப்புறம் 41 பேர் செத்துருக்க முதல் நாள் வந்து என்ன பெருந்தன்மை இருக்கு? 41 பேர் செத்துருக்க முதல் நாள் வந்து என்ன சார் அரசியல்? அங்க பெருந்தன்மை தான் சார் தேவை. சார் அரசியல் எல்லாரும் பண்ணுவாங்க. நீங்க 50 தடவை கேளுங்க, 51 தடவை சொல்லு. அரசியல் பண்ணாமலாம் இங்க யாரும் கிடையாது. அரசியல் பண்ணுவாங்க. தன் கொள்கை எதிரிக்கு இந்த நேரத்துல சப்போர்ட் பண்ணி பிஜேபி பெருந்தன்மையா செயல்படுது, திமுக மாதிரி. அப்ப பிஜேபி இந்த நேரத்தில் திமுகவை அழிக்கிறதுக்காக இல்ல திமுகவை ஒடுக்கிறதுக்காக அவங்களுக்கு எதிராக அரசியல் செய்யறதுக்காக விஜய்கிட்ட ஒரு பெருந்தன்மை எல்லா கட்சியும் செய்வாங்க. இல்ல பாஜக இந்த நேரத்துல செய்யல. எல்லா கட்சியும் ஏன்னு பதில் நான் சொல்லியிருக்கேன்ல, எல்லா கட்சியும் அவங்க உங்களுக்கு தேவைக்கு எல்லா விஷயமும் செய்வாங்க. திமுக அதிமுகவுக்காக எதனாலும் செய்யும், அதிமுக திமுகவுக்கு எதனாலும் செய்யும், அவங்க காங்கிரஸ் செய்யும், எல்லாம் அவங்களுக்கு தேவையான. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் என்ன கொள்கை உடன்பாடு ஒண்ணு சொல்லுங்க. கம்யூனிஸ்டுக்கும் காங்கிரஸுக்குள்ள பொது கொள்கை ஒண்ணு சொல்லுங்க. இல்ல சார், அவங்க பொது எதிரின்னு சொல்லிட்டு எதிர்க்க உட்கார்ந்து இல்லையா, அதுதான் அவங்களும் சேர்ந்துக்குவாங்க. அப்ப இவர்கள் திமுகவுக்கு எதிராக நீங்க சொல்ற வார்த்தையில இருந்து இப்படி புரிஞ்சுக்கிட்டோம். கன்னியாகுமரியில திருவனந்தபுரம் வேற நிலைப்பாடு, 1 மணி நேரம் தூரத்துல இல்ல சார். அது வந்து உங்களுக்கு திமுகவுக்கு எதிர் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல விஜய்கிட்ட ஒரு பெருந்தன்மையோட நடந்துக்கிறாங்க. பாஜகவுக்கு எதிரா இந்தி கூட்டி நடந்துக்கிற மாதிரி. ஆமா, அததான் திருமாவளவன் உள்ளிட்டவர்கள் கேள்வி கேட்கிறாங்க. இவ்வளவு ஒரு சாஃப்ட் கார்னர்ல இருக்கிறது இல்ல கூட்டணிக்கு அழைக்க ஏதோ ஒரு வகையில மிரட்ட அடிமணியை வைக்க முயற்சி பண்றாங்க அப்படிங்கிற விஷயங்களை சொல்றாங்க. திமுக கூட இவங்க தொடர்றதுக்கு என்ன காரணம் அவங்க சொல்லட்டும், இதுதான் காரணம் அவங்க சொல்லட்டும். அவங்க ஏன் தொடர்றாங்க? பாஜக வரக்கூடாது, அவ்வளவுதான். இவங்க ஒரு காரணம், திமுக வரக்கூடாது. அவங்களுக்கு திமுக வரக்கூடாதுன்னா சமரசம், அடிமைத்தனம். திமுக கூட்டணி எப்படி உருவானதோ ராஜேந்திர வியூகமா, திமுக கூட்டணி எப்படி வந்து பாஜகவுக்கு எதிராக திரண்டிருக்கோ அது மாதிரி திமுகவுக்கு எதிராக விஜய் அவர்களையும் அழைத்து ஒரு அணி திரட்டணும். யார் அழைப்பாங்கன்னு தெரியாது. இவர்கள் திமுக எதிர்க்கிறார்கள், அது எனக்கு தெரியும். அதனால விஜய் அழைக்க பாக்குறேன் எனக்கு தெரியாது. விஜய் வருவாரா எனக்கு தெரியாது. நான் டிசம்பர்ல அதுல மாத்தவே இல்லை. சில செய்திகள் சொல்லிட்டு இருக்காங்க பாஜகவின் சில தலைவர்களோட பேசினாங்கன்ட்டு. அந்த செய்தியின் உண்மை தெரிஞ்ச தலைவர்கள் சொல்லுவாங்க, எனக்கு தெரியல. நான் அறிந்து திரு அமித்ஷா பேசியிருக்கிறார் திரு விஜய்கிட்ட. நான் அறிந்து திரு ராகுல் காந்தி பேசியிருக்காரு. நான் அறிந்து அமித்ஷா பேசுறது மட்டும் தான் எனக்கு தகவல் தெரிஞ்சு. எனக்கு இந்த தகவல் தெரியல என்ன பேசினாங்கன்னு. இவங்க வந்து எனக்கு ஓரலா 2-3 பேர், அது அவர் 2 பேர் போன் கான்வர்சேஷன் நம்ம எக்ஸாக்டா சொல்ல முடியாது. அவங்க அரசியல் எதுவும் பேசலங்க, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு அவங்க கவலை தெரிவிச்சிருக்காங்க. அது பின்னாடி என்னென்ன நடக்கலாம் இதுதான் எனக்கு அவங்க சொல்லப்பட்ட. நம்ம வந்து ஒன்லைன்ல நடந்தது வந்து நோ பாலிடிக்ஸ், ஒன்லி கிரீவன்ஸ். என்ன அப்படியா ஆமாங்க அப்படியாச்சு, அதுதான் எல்லாருமே முதல் நாள் அவ்வளவுதான் நம்ம கேட்டிருக்கோம். அவ்வளவுதான், அப்படிதான் நடந்திருக்கு. அப்ப ராகுல் காந்திக்கு அது நடந்திருக்கு, நான் புரிஞ்சுக்கிறேன். நான் ராகுல் காந்தி நடத்தினா வந்து மனிதாபிமான ஹியூமனிடேரியன் அப்படின்னு சொன்னீங்களா, அது இவர் நடத்தினா பாலிடிக்ஸ். அந்த இடத்துக்கு நான் 2 பேருக்கும் ஒண்ணு பாலிடிக்ஸ் கொடுங்க சார். இல்ல 2 பேரும் போன் பேசுறது குறித்து நான் கேள்வி கேட்கல சார். இங்க இருக்கிறவங்க இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்திட்டு ஒரு விஷயம், சில பத்திரிகையாளர்கள்லாம் வந்து அவருக்கு தப்பிக்க ஒரே வழி வரதுதான். தமிழ்நாட்டுல ஒரு சில பத்திரிகையாளர்கள் பாஜகவை ஆதரவான ஒரு குற்றச்சாட்டு இருக்குதா இல்லையா சார்? தமிழ்நாட்டுல பதில் சொல்லுங்க. இந்த கேள்வியே அதுல சொல்லுங்க சார். கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது நீங்க வேற ஒரு கேள்வி. ஏன்னா நான் வந்து எனக்கு ஒரு அஜெண்டா இருக்குல்ல. சில பத்திரிகையாளர்கள் விஜய் அவர்கள் தப்பிக்கிறதுக்காக என்டிஏ கூட்டணிக்குள்ள வரதா ஒரே வழின்னு சொல்றாங்க. டிபேட் மாதிரி எடுத்துங்க, பேர் டிபேட் வச்சிருக்கீங்க. அது வந்து அதுக்கு தான் வச்சீங்க போல தெரியுது. யாருமே பேசுற புரியக்கூடாதுங்கறக்காவா? தமிழ்நாட்டு அரசின் மீது ஒரு குற்றச்சாட்டு பொதுமக்கள் மத்தியில் இருக்குதா இல்லையா? இந்த சம்பவம் இல்லவே இல்லைன்னு சொல்லி போறீங்களா? எல்லார்ட்டையுமே இருக்குல்ல. அப்ப திமுக 2 பேர்ட்ட இருக்கு சார். விஜய் அவர்கள்ட்ட இருக்கு. இருங்க சார், விஜய் அவர்கள்ட்ட இருக்கு. ஆமாங்க, விஜய் அவர்கள் மேலயும் மக்களுக்கு ஒரு நியாயப்படுத்த விரும்புறீங்க. எனக்கு புரியவே இல்லைங்க. உங்க விசுவாசத்தை வச்சுக்கங்க. நான் மறுக்கிறேன். நான் திமுக நான் தாவேக்காமல் இல்லைன்னு சொன்னா நீங்க இப்ப என்ன எஸ்டாப்லிஷ் பண்ண விரும்புறீங்க? இல்ல எனக்கு புரியலையே. நான் தாவேக்காவுக்கு பொறுப்பு இருக்குன்னு முதல்ல சொல்லிட்டு இருக்கேன், திமுகவுக்கும் பொறுப்பு முதல்ல சொல்லிட்டு. சரி, நீங்க தாவேக்கா எனக்கு புரியலையே. முடிங்க. திமுக கூட்டணியில ஒருத்தராவது தமிழ்நாடு அரசு எடுத்து விமர்சிக்கிறாங்களா? ஏன் வழக்கு போடலைங்கிற கேள்விகளை திருமாவளவன் அவர்கள் எழுப்புறாரு. பாருங்க, விஜய் மேல வழக்கு போடலங்கிறது ஆதங்கம்.
தமிழக அரசு பொறுப்பாக்கி இருக்காங்களான்னு நான் கேட்கிறேன். நான் கேட்கறது தாவேகா மேல பொறுப்பு இருக்குன்னு சொல்றாங்கல்ல இவங்க, அத மாதிரி தமிழக அரசுக்கு ஈக்குவல் பொறுப்புன்னு யாராவது சொல்லிருக்காங்களா? அப்புறம் நீங்க எப்படி பிஜேபி எதிர்பார்க்கறீங்க? இவருடைய கூட்டணி விசுவாசமா இருக்கிறார்கள், அவருடைய கூட்டணி விசுவாசம் இல்ல. இவர்கள் அவர்கள் கூட்டணிக்கு விசுவாசமா இருக்கிற வார்த்தை வரைக்கும் ஓகே. விஜய் அவர்கள் அவங்க கூட்டணியே இல்ல, கொள்கை எதிரி சார். டிஎம்கே இங்க விஜய் இல்ல மேட்ரு. அவங்க ஏடிஎம்கே அலைன்ஸ்ல இருக்காங்க. டிஎம்கே இருக்கிற சந்தர்ப்பம் அவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். டிஎம்கே விசுவாசமா இருப்ப சந்தர்ப்பம் இவர்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஓகே, மக்கள் புரிஞ்சுப்பாங்க சார். ஏன்னா இந்த நேரத்துல சில பத்திரிகையாளர்கள் கேட்டாங்க, அந்த கேள்வி தான் கேட்க வந்தேன். நீங்க அதை நிறைய கேளுங்க சார். நான் இங்க பாருங்க, அதாவது சில பத்திரிகையாளர்கள் பேட்டி கேட்கறது அப்படின்னா பதில் சொல்லணும். பதில் சொல்லாம நீங்க சொன்ன பரவாயில்ல, எனக்கு தினேஷோட பேச்சு ரொம்ப பிடிக்கும், நான் கேட்டுட்டே இருப்பேன். எனக்கு அதுல ஒண்ணும் குழப்பம் இல்ல. நான் கேட்க வந்த கேள்வி எப்பயாவது முடிச்சிடுறேன் சார். நிறைய கேளுங்க சார், நிறைய கேளுங்க. ஆனா பதில் சொல்ல அளவு பண்ணணும், புரியுங்களா? நீங்க கேட்பீங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. நான் வந்து விரும்பி கேட்பேன் தம்பியோட பேச்ச, எனக்கு அதுல பிரச்சனை இல்ல. ஓகே சார். என்டிஏவுக்கு வருவதுதான் விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரே வழி, விஜய் தப்பிப்பதற்கான ஒரே வழின்னு சில பேர் பேசுறாங்க. பாஜகவை ஆதரிக்கக்கூடிய அப்படி இல்ல, அப்படி நடக்க போறதும் இல்ல. அப்படி இல்ல. முதல் விஷயம், அவர் வந்து பிஜேபி கூட போனாலும் போகாட்டாலும் அது தப்பிக்கிறதுக்கான ஒரே வழியில் அவர்கிட்ட 150 வழிகள் இருக்குது. அவரை எதிர்பார்த்து தான் இன்னைக்கு வந்து இந்த கூட்டணி இருக்குது. அதனால வந்து அவர் வந்தாலும் வரலன்னா நாங்கள் லாக் பண்ணிடுவோங்கிற இடத்துலலாம் அவர் இல்லை. அதனால வந்து அந்த பிரச்சனை கிடையாது. அவருக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. எல்லா வாய்ப்பிலும் எல்லாரையும் போல டிசம்பர்ல தான் அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவார். ஓகே, என்ன செய்ய போறான்னு பொறுத்து வந்து பார்ப்போம் சார். இவ்வளவு நேரத்தையும் கருத்தில் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார்.